அப்புறம் என்ன கூப்பிடுறாங்க இங்க. இன்னைக்கு ஒரு நாள் கூட லேட்டாக செட்டுக்கு வராத 3 ஆர்டிஸ்ட் வந்து இந்த 3 பேரும். தே ஆர் ஆல்வேஸ் ஆன் டைம் அண்ட் இவங்க யாருக்கும் எந்த காயமும் படல. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். these 3 people and of course ஒரு டைரக்டராக எங்கள் டைரக்டர் எனக்கு சொன்னது வந்து என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்கள புஷ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க முகம் தான் திரையில் வருது அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம ஜோக்ஸ் அப்பா சிவா சார் சொன்னார், சார் ட்ரெயின் கலர் மாறிடுச்சுன்னு. ஆக்சுவலாக ட்ரெயின் கலர் மாறல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் சிவா சார், ஏன்னா பையனை தேடணும். அவர் கீழே குடிஞ்சு ட்ரெயினுக்கு அடியில் தேடிட்டு இருந்தாரு. சார் அது கலகலப்பில் ஸ்கூட்டருக்கு அடியில் தேடலாம், ஆனால் இந்த படத்தில் தேடினா பையனுக்கு ஏதோ ஆயிடும் அப்படிங்கிற அர்த்தம். முதல் நாள் ஷூட்டு எனக்கே அது லேட்டாக தான் புரிஞ்சுது. என்னன்னா ட்ரெயின் கலர்ல நான் பண்ணது தான் தப்பு. இல்லை இட்ஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங். சார் அது ஒரு ஹியூமராக பண்ணார். பட் நான் அது போய் நேராக பர்சனலாக இல்லை சார்னு சொல்கிறது பதிலாக என்னோட ஸ்டைல் எப்போதுமே நான் வந்து தவிர வந்து ட்ரெயின் மேலே, இல்லை கேமராமேன் மேலே, இல்லை காற்று மேலே, இல்லை லைட்டு மேலே, இப்படி தான் ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா டேரக்டரும் கிளாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னிக் நம்ம எல்லாருமே அது ஃபாலோ பண்ணுறோம். அது சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, அகில உலக சூப்பர் ஸ்டார் நடித்தாலும் சரி, the technique of directors to tell lies to make them comfortable and easy, அதுதான் ஒரு டைரக்டருடைய வேலை. அண்ட் பிகாஸ் வி லவ் அவர் ஆர்டிஸ்ட், ஏன்னா அவங்களுடைய சிறு மனம் கோன்னாலும் அது வந்து நமக்கு அந்த நாள் வீணாயிடும், அந்த ஷார்ட் வீணாயிடும். அண்ட் கிரேஸ் இஸ் வெரி டெடிக்கேட்டட். 90 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு, அதை கிரேஸ் 24 நாள் தான் நடித்தாங்க. கிரேஸ் 90 நாள் நடிக்கல. படத்தில் 90 நாள் வேலை பார்த்தது வந்து அன்பு. அண்ட் கிரேஸ் வாஸ் ஆக்டிங் 23 days, பட் ஷி டிட் இட் வெல் பெஸ்ட். என்ன பிரச்சனைனா, கிரேஸ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. சொல்லியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஆஸ்துமா வந்துருச்சுங்கிறது எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும்? கேட்க தான் முடியும் இல்லையா? அண்ட் முதுகில் ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா 6 மாதம் கழிச்சு டிஸ்க் பல்ஜுன்னா, அந்த சத்தத்தில் பல்ஜு வந்துச்சா கேரளாவில் போய் பல்ஜு வந்துச்சுன்னா எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்த பல்ஜு எங்கேருந்து வந்துச்சு நீ எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ இட்ஸ் நாட் தட் இந்த ஆர்டிஸ்ட் சொன்னால் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சிவா சாருக்கு வந்து ஒரு நாள் வயிற்று வலி, அதுக்கான ஒரு ஷூட் நிறுத்திட்டேன். ஒரு வயிற்று வலிக்கே ஒரு நாள் நிறுத்தினா ஒரு முதுகு வலிக்கு 2 நாள் நிறுத்த மாட்டோமா என்ன? இல்லை இந்த ஷூட் ஏன் 90 நாள்னா, நிறைய நாள் கிட்டத்தட்ட 8 நாள் ஷூட்டே பண்ணாமல் நின்றுருக்கு. ஸோ ஒரு டைரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தில் இவங்க ஆக்சுவலாக பட்ஜெட்டை தாண்டி ரொம்ப போயாச்சு. ஆக்சுவல் ஷெடியூல் வந்து 68 நாள், ஆனால் இந்த படம் நம்ம 90 நாள் பண்ணோம். பிகாஸ் நம்ம இந்த படம் நல்லா வரணுங்கிற. ஆஸ் எ ப்ரொடியூசராக அவங்கள பற்றி ஒரு சின்ன 10 செகண்ட்ஸ் தான். இப்போ இங்கே சன்ஃப்ளவர் பார்க்குறீங்கல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சன்ஃப்ளவர். நான் இப்போ அவர்கிட்ட, அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர், நான் அவருக்கு போய் ஒரு சஜஷன் சொல்கிறேன். சார் நம்ம அந்த சன்ஃப்ளவர் எடுக்கிறது வந்து இந்த ஈசிஆர்லேயே ஒரு 2 கிரவுண்ட்ஸில் வந்து இது மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு சிஜிலாம் பண்ணிக்கலாமே சார் அப்படின்னாரு. அப்படியே என்னை பார்த்தார் ராம் சார். அவர் மைண்டில் என்ன ஓடிச்சுன்னு தெரியல. இவெல்லாம் நமக்கு ஐடியா சொல்கிறான்ற மாதிரி ஓடிச்சா, இல்லை இதெல்லாம் நம்ம கேட்குறோமே அப்படின்ற மாதிரி ஓடிச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட் காப்பி பண்ணுற டைரக்டர் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே அதை கம்மியாக பண்ண தான் நினைப்பாங்க. அவர் என்ன பண்ணார்னா, மைசூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே 2 கிரவுண்டில் வந்து சன்ஃப்ளவர் இருக்குது, அங்கே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு. இது எது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டைரக்டர் நம்ம எடுக்க வந்ததை எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எடுக்கணும்னு நினச்சி அதுக்கு எவ்வளோ பணம் செலவானாலும் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர், ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட். இது மாதிரி டெடிகேஷன், இது மாதிரி லவ் ஃபார் சினிமா வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆனந்தி, இப்போது தனஞ்சயன் சார்லேருந்து எல்லாரும் சொன்னாங்க இவங்க படத்தில் அஞ்சலி இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் கட்டளை தமிழ் அடிப்பட்ட கதையை எங்கேயுமே சொல்ல. அண்ட் தட் வாஸ் அ ப்ரூட்டல் ஆக்சிடென்ட். அந்த மகாராஷ்டிராவில் விழுந்தது சைக்கிளில் இருந்து. அது மட்டும் இல்லை, நான் அவங்கள அறிமுகப்படுத்தினேங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக என்னுடைய எல்லா இக்கட்டான தருணங்களையும், இப்போது தரமணியில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணோம், ஜேஎஸ்கே சார் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு யாராவது வேணுங்கிறப்ப நான் ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன். ஆண்ட்ரியா ஹீரோயின் ஆனந்தி, இதில் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் வரலாம், சௌமியான ஒரு கேரக்டர் பேர், நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்ட அடுத்த செகண்ட் எஸ் சொன்னாங்க. அதுக்கடுத்தது பேரன்பு, அதில் திரும்பவும் ஒரு ஆண்டகனிஸ்ட், ஒரு ரெகுலராக ஒரு ஹீரோயின் பண்ண விரும்பாத ஒரு கதாபாத்திரம். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இதில் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்கிறேன். நான் 7 கடல் 7 மலை, நான் கொச்சியில் இருக்கேன், படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அன்னைக்கு காலையில் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது, இந்த படத்தில் ஹீரோயினே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ சுரேஷ் காமாட்சி சார் சொன்னார், இந்த மாதிரி ஹீரோயின் இல்லைன்னு நியூஸ் வந்திருக்கு, ஈவினிங் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஹீரோயின் யாருன்னு சொல்லலைன்னா, ஒரு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு என்னால் நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன், பணமே வாங்க முடியாமல் போனாலும் போயிடும் அப்படின்னாரு. அப்போ நான் இவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன், இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன், அந்த படத்தில் நீங்கள் நடிப்பீங்களான்னு தெரியாது, அந்த கேட்ட ஒரு வேளை நான் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், கொடுத்தாலும் போனாலும் போவேன், நான் உங்கள் பேர் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் 7 கடல் 7 மலையில் ஆனந்தி ஹஸ் கம் இன் டு தட் ஃபிலிம். இந்த படத்தில் அதே தான் ஹாட் ஸ்டார் வந்து நான் முதல்ல
கிரேஸ் ஆண்டனி தான் நடிச்சாகணும்னு பிடிவாதமாக இருந்தப்போ they said she is not a heroine material. அப்போ நான் ஒரு ப்ரொமோ கட் பண்ணி டெய்லர் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்குமா சார் அதை ஓகே பண்ணுறதுக்கு. அப்போ அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, அப்போ இந்த படத்தில் தமிழில் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் வேணும். அப்போ யார்கிட்ட கேட்க முடியும், நான் திரும்பவும் 5 லிட்டர் தான் கேட்க முடியும். ஏன்னா ஹீரோயின் இல்லாமல் ஆனால் ஒரு ஹீரோயின் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பண்ணால் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆகிறது கரெக்டாக இருக்கிறப்ப எனக்கு கால்டு மாதிரி வனிதான்னு ஒரு கேரக்டர் ப்ளீஸ் வந்து பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, ஆனந்தி வந்து என் மகனுக்கும் என் மகளுக்கும் ஒரு அக்கா மாதிரி, எங்கள் வீட்டினுடைய ஒரு பிள்ளை. ஸோ ஆனந்தி ஏன் எங்க கூட இருக்காங்கன்னா, ஷீ இஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி, எங்கள் வீடு. நாளைக்கு என் படத்தில் நடிக்கலைனாங்களும் ஷீல் பி இன் மை செட். ஸோ ஆனந்தி, தேங்க்ஸ் யூ லாட் ஃபார் தட் அண்ட் அவர் ஹோல் ஃபேமிலி லவ்ஸ் யூ. அண்ட் அன்பு, மித்துல், இவன் வந்து இதே மாதிரி தான். இவன் ஆடிஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. அண்ட் இவனுக்கு எல்லாமே தெரியும். நடிப்பு சூப்பராக வரும், ஆனால் ஓட தெரியாது. நடிப்பு சூப்பராக வரும், ஆனால் டான்ஸ் ஆட தெரியாது. நடிப்பு சூப்பராக வரும், வேபோர்டு ஓட தெரியாது. நடிப்பு சூப்பராக வரும், ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ இவனுக்கு முதல்ல நாங்கள் ஒரு 3 மாதம் ஸ்விம்மிங், ஓடுறது, நடக்கிறது, டான்ஸ் இது மட்டும் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் ஷூட் போனோம். அண்ட் இவனை சொல்லணும்னா இவங்க அப்பா, சார் டாடா சார் எங்கே இருக்கீங்க, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அப்பா எங்கேயாவது இருப்பாங்களான்னு கேட்டாங்க. அவர் தான் அந்த அப்பா. இவன் பிறந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் அவர் விட்டு பார்த்துட்டு இருந்த மெயின் வேலையை விட்டுட்டு ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இவன் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. நான் கேட்டேன், ஏன் சார் அவனை கைட் பண்ணுறதுக்கு, அவனை வழி நடத்துவானா? அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை சார், அவன் வளரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அழகாக இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 14 வயசுல எப்படி அவன் பெரிய பையன் ஆயிடுவான், அது வரைக்கும் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட், என்னால் மேக்ஸிமம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனல்லேருந்து வெளில வந்து சின்னதாக ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக வச்சுக்கிறது. 325 நாளில் இவன் என்னைக்காவது இவனுக்கு வேலை, இவன் ஏதாவது லீவ் விட்ட போய் பர்சனலாக வேலை பார்த்துப்பார். அப்படி இவனோடய இருக்கக்கூடிய இந்த அப்பா தான் பறந்து போவின் அப்பாவும் கூட. தேங்க்யூ சார். அண்ட் அஜு சார், தேங்க்யூ. நான் வந்து நிவின் சார்கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி நிவின் சார் இந்த கதை தெரியும். அண்ட் நிவின் சார் அஜு பண்ணா கேரக்டர், நான் சொன்னேன் அவர் பண்ணுவாரா சார் இந்த கேரக்டர்னு கேட்டேன். ஏன்னா இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ரோல். எப்படி அப்போ நிவின் நான் கேட்குறேன்னு கேட்டார். கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க சார் ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் நான் வந்து நடிக்கிறேன்னு. தேங்க்ஸ். நீங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு, உங்களுக்கு 120வது படத்தில் ஒரு ஷார்ட்டில் நடித்தாலும் போதும் நீங்கள் கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் விஜய் யேசுதாஸ் சார், எங்களுக்கு வந்து ஒரு பணக்கார அப்பா தேவைப்பட்டார். அந்த பணக்கார அப்பாவுக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடவும் தெரியணும். அண்ட் யூ ஷுட் லுக் வெரி கிளாசிக், ரிச், வெரி கூல் கையாகவும் இருக்கணும். அப்போ ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் அப்படியே பார்த்துட்டு இருந்தால் எனக்கு ரொம்ப அழகாக இருந்தீங்க, தாடிலாம் இன்னும் அழகாக இருந்துச்சு. அப்போ நான் பிரதீப் சார்கிட்ட சொன்னேன், சார் இவர் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறோன்னா, பிரதீப் சார் இமிடியேட்டாக கேளுங்கன்னாரு. அப்படி தான் யூ கேம் இன். அண்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு, நீங்கள் அவங்களுடைய பிஸி ஷெடியூலே அந்த 5 நாள் அண்ட் நீங்கள் தியாவை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மைனா, ஷீ இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவங்க நிஜ பேர் வேணி, பெபிள்ஸ் படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்படி தான் எனக்கு தெரியும். வினோத் தான் அறிமுகப்படுத்தினா. அப்போ நான் கேட்டேன், நீ படம் பண்ணல, நடிக்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ மைனாவை பார்த்தப்ப நான் நினச்சேன், எப்படி நடிக்க போகிறான்னு சொல்லி இந்த கதை எழுதுகிறப்ப நான் மைனாக்காகவே, வேணிக்காகவே எழுதின கேரக்டர் தான் மைனா. அண்ட் மைனா, யூ டிட் அ கிரேட் ஜாப், தேங்க்யூ. அண்ட் சந்தோஷ், யுவன் அண்ணா தான் இந்த படத்தோட மியூசிக். மதன் சார், நீங்களும் மேலே தான் வந்து நிற்கணும் சார், நான் இப்போ தான் உங்களை பார்த்தேன். யுவன் தான் மியூசிக் அண்ட் வி பேட் இம் எவ்ரி திங், அட்வான்ஸ்லாம் பண்ணோம். பட் இந்த படத்தில் வந்து திடீர்னு மதன் சார் வந்து இவ்வளோ பாடல்கள் வைக்கலான்னு சொல்கிறப்போ யுவன் துபாயில் இருந்தார். எங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தார் யுவன். இப்போ யுவன் என்னடா பண்ணலான்னு கேட்டேன். இப்போ யுவன் என்ன சொன்னால், நான் பிஜிஎம் பண்ணுறேன்னா இந்த தடவை பாட்டு மட்டும் நீங்கள் யாராவது வச்சு பண்ணுங்கிறாரு. அப்போ ஆபத் பாந்தவனாக என்னுடைய உதவி இயக்குநர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்த அந்த பொன்முட்டையிடும் வாத்து தான் சந்தோஷ் தயாநிதி. அண்ட் சந்தோஷ், உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சுருக்கீங்கன்னு. என் கேரியரில் இந்த படம் வந்து லைக் இட் வாஸ் ரீச்சிங் த டெட்லைன். ஐ வாஸ் ஹேவிங் எ லாட் ஆஃப் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ். நான் உங்களுக்கு நேர்லையும் கூட பார்க்கல. அந்த 19 பாட்டு போடுற வரைக்கும் அவன் நேரில் பார்க்கவே இல்லை, எனக்கு டைமே இல்லை. மதன் லிரிக் எழுதி கொடுப்பாரு, என் அசிஸ்டன்ட் அவர் இடத்துக்கு எடுத்துகிட்டு போவார். அங்கேருந்து அவர் டியூன் போட்டு பாட்டாக எங்களுக்கு அனுப்புவார். இப்படி 4 நாட்களில் வேகமாக நாங்கள் பண்ணோம். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னோட அசிஸ்டன்ஸ் என்ன சொல்ல சொன்னேன்னா, ஒரு வேளை நான் யுவன் சாருக்கு டைம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா அந்த 19 பாட்டையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன், திரும்ப யுவன் சார் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ அவர் செய்கிற உதவிக்கு கண்டிப்பாக என்னைக்காவது ஈடு செய்வேன், ஒர்க் பண்ணலைனாலும் பரவாயில்லையான்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பினேன். இப்போ சந்தோஷ் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டார், சார் நீங்கள் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இது நான் நான் என்னை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிறேன், இதை செய்கிறேன்னு செஞ்சீங்க. தேங்க்யூ சந்தோஷ். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி போட்ட அந்த வாய்ஸில் தான், இல்லைன்னா நான் எப்படியாவது யுவன்கிட்ட போய் கேட்டிருப்பேன். பட் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஆச்சு. ஒருத்தர் இவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறம் ஐ ஷுட் நாட் கோ பேக், ஏன்னா யுவன் அண்ணாவும் சொல்லிட்டாங்க. அண்ட் யுவன் வாஸ் வெரி, என்ன சொல்கிறது, கிரேஸ்ஃபுல். ஸோ யுவன் ஆல்வேஸ் சேஸ் தட் யூ ஆர் மை டைரக்டர்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட யுவன் ஓகே நீங்கள் ஒரு பாட்டு பண்ணுங்கன்னு சொல்லி he loved all the songs. Even personally
அதுவும் அவர் பாடின அந்த கஷ்டமாக இருந்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்கிட்ட சொன்னார் சந்தோஷ். ஆல் த பெஸ்ட் யூ. அவரோட விஷஸ் என் மூலியமாக உங்களுக்கு. அண்ட் குமார் தங்கமீன்களில் ஆர்ட் அசிஸ்டன்ட் ஒரு சீன் நடிச்சிருப்பாரு. அப்புறம் ஐ மேட் இம் ஆர்ட் டைரக்டர் இன் தரமணி. அதுக்கப்புறம் மாரிஸில் வச்சுட்டு வேலை பார்த்தாரு. அப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு வந்து புக் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் மதன் சார் ஆக்சுவலாக ஒரு லிரிக் ரைட்டர் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இப்படி ஒரு ஐடியா எனக்கு இல்லவே இல்லை. இப்படி பாட்டு வைக்கலான்னு சொல்லியோ இப்படி பாட்டு எழுதலான்னு சொல்லியோ. ஸோ மதன் சார் படம் பார்த்துட்டு இப்படி ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான இந்த விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அது இந்த படத்துடைய இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ்க்கும் அந்த மெயின் ஸ்ட்ரீமாக இருப்பதற்கும் நீங்கள் கொடுத்த ஐடியா தான் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ ஐடியா அண்ட் கொலாபரேட்டிங் வித் மீ. ஐ ரெஸ்பெக்ட் யூ அ லாட். என்றைக்குமே நீங்கள் நெவர் சே வாட் யூ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளில யார்ட்டையும் சொல்லவே மாட்டீங்க. இப்போ நான் சொல்லேன்னா நீங்கள் என்றைக்குமே இது வெளில சொல்லிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். And thank you for that, for coming into my script and helping me to take into the mainstream audience, more audience. And then Pradeep sir. இவரை மீட் பண்ணதுக்கு காரணம் நரன். That is நரன் அவர் ஃப்ரெண்டு, என்னோட ரைட்டர், என்னோட ஃப்ரெண்டு. அவர் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரை பார்க்க நான் போவேன். ஏன்னா அவருடைய வாரணாசின்னு ஒரு சிறுகதையை என்னை படமாக நடிக்கிறதுக்காக கேட்டார். அதுக்கப்புறம் நானே அதை டைரக்ட் பண்ண ரைட்ஸ் வாங்கினேன். போகிறப்ப பிரதீப் சாரை மீட் பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி ஆஃபீஸ் அப்போ ஹாட் ஸ்டார்லாம் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ படம் பண்ணுவோங்கிறதுக்காக இவர் என்கிட்ட பேசல, இவரும் என்கிட்ட படம் பண்ணுவாங்கிறது பேசல. இட் ஆல் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு படம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தார். நான் வெவ்வேறு கதைகள் சொன்னேன். அதெல்லாம் அவர் ஓகேனாரு. பட் அது தள்ளிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் புஷ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகும்னு என்னை கம்பல் பண்ணி இந்த படத்தை வந்து பண்ண வச்சார். அண்ட் இந்த படத்தை இந்த கதைக்கான பட்ஜெட்டில் பண்ணணும்னு விருப்பமும் பட்டார். அதனால தான் இந்த பறந்து போக நான் இந்த அளவுக்கு எடுக்க முடிஞ்சது. இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்களை கொண்டு வர முடிஞ்சது. அண்ட் பிரதீப் சார் இஸ் நாட் ஓன்லி கைண்ட் ஆஃப் என்ன இவர் தான் வாழையும் டிசைன் பண்ணார். அண்ட் டிடி போயிட்டாங்க நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி லைக் அவர் வந்து பல பேர்த்தினுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான திருப்பு முனைகள் இருந்திருக்காரு. ஈ கேன் வாட் யூ சே ஃபைண்ட் அவுட் த டேலண்ட் அண்ட் ஈ கேன் சப்போர்ட் பீப்புள். எந்த கண்டிஷனும் இல்லாமல் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு மனிதனுடைய திறமையை அப்படி ஊரிலிருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வெகு குறைவு. தேங்க்யூ பிரதீப் சார். யூ கேம் இன் மை லைஃப் இன் அ ரைட் டைம். அண்ட் இவரை பார்த்ததுக்கப்புறம் அது எப்படி நான் மதன் கார்கி சார் பற்றி சொன்னோம் அதே மாதிரி இவரை பார்த்ததுக்கப்புறம் சில சேஞ்சஸ் ஆனிச்சு. 7 கடல் 7 மலை கிளைமேக்ஸை மாற்றி விட்டது இவர் தான். ஏன் சார் நெகட்டிவாக வைக்கணும்? ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான் போய் ஆகணும். ஏன் அவன் இம்மார்ட்டலாக இருக்கக்கூடாது? ஏன் நீங்கள் ஒரு ஃபேண்டசிக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு சில சாதாரண கேள்விகளில் என் தாட் ப்ராசஸை மாற்றினார். அண்ட் he said you should reach large audience ன்னு சொல்லி. அண்ட் he asked me to do a happy film. ஆக்சுவலாக நான் பிரதீப் சாருக்காக தான் இந்த படம் பண்ணேன். இவர் சொல்லிட்டே இருந்தேன் நீங்கள் ஒரு ஹாப்பி ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அவர் தான் இந்த ஜேனருக்குள்ள என்னை புஷ் பண்ணார். அப்படி என்னை புஷ் பண்ணது ரொம்ப நன்றி சார். அண்ட் ஏகாம்பரம் சார். அண்ட் என்னோட பையனோட ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு நாள் அவரை பார்த்தேன் நான். அவர் பையனும் ஃபுட்பால் விளையாடுவான் அந்த இடத்துல. அப்போது என்ன சார் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அந்த 7 கடல் 7 மலை கேமரா தேடிட்டு இருந்தோம். சரி வாங்க சார் ஒர்க் பண்ணுவோன்னு சொன்னோம். அப்படி தான் ஏகாம்பரம் சார் உள்ளுக்குள்ளே வந்தார். அண்ட் 7 கடல் 7 மலை டோட்டலாக வேறு. அவரை உருட்டி புரிஞ்சோனாங்க. அண்ட் அதுக்கு நேர் எதிராக அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்தினதுக்கு பறந்து போல் அவர் கொஞ்சம் ஆசுவாசமாக மினிமலாக எடுக்கலான்னு கூப்பிட்டு போனேன். பட் அதுவுமே ஒரு டஃப் ஆகிடுச்சு. நான் இல்லை சார் என்ஜாய் பண்ணேங்க. ஆக்சுவலாக சிரிச்சுட்டே வேலை பார்த்தோம். அண்ட் தேங்க்யூ ஏகா சார். அண்ட் சிவா சாரோடைய அவர் நேஷ்னல் அவார்ட் வின்னர் மேக்கப் மேன் சொல்லணும். சிவா சார் கூடயே அவர் இருப்பார். அண்ட் சிவா சாரினுடைய எல்லா குணநலன்கள் பிரதிபலன்கள் அவருடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே விரல் அசைவில் வைத்திருக்கக்கூடிய பொத்தானா சார் கூடயே இருப்பார். எப்போ முக்கியமோ அப்போ இருக்க. அண்ட் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் மதி விஎஸ் அவர் தான் இந்த படத்தோட எடிட்டர். 7 கடல் 7 மலைக்கும் அவர் தான் எடிட்டர். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 படமும் நாங்கள் ஒரு 4.5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி என்ன எங்கள் ஆஃபீஸ் தேடி வரக்கூடிய சில சின்ன படங்களுடைய சில எடிட்டிங் கரெக்ஷனையும் அவனை தான் பண்ண சொல்லுவேன் நான். அண்ட் இஸ் மை அசிஸ்டன்ட் அண்ட் எடிட்டர். ஏன்னா பேரன்பு வந்து லைக் கடைசி நிமிஷத்தில் நானே உட்காந்து அதை எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோட எடிட்டர் இப்போ வந்து ஊரில் இல்லைங்கிறனால நானே FCP கற்றுட்டு நானும் கமலேஷ் ஒரு பையனும். கமலேஷ் இருக்கான அந்த கமலேஷ் ஆர் யூ ஹியர்? ஆக்சுவலாக கமலேஷ் நான் தான் பேரனுடைய ஃபைனல் கட் எடிட் பண்ணோம். எதுவுமே தெரியாமல் நான் வந்து யூடியூப்பில் போய் FCP என்னன்னு படிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு சிஸ்டத்தை உட்காந்து ஆரம்பித்து முழு படத்தையும் பண்ணப்போ அப்போ செல்வத்தில் கேட்டேன் எனக்கு வந்து இந்த கடைசி கட்ட வேலைகள் செய்கிறதுக்கெலாம் ஆள் வேணும்னப்போ பரியேறும் பெருமாளில் ஒரு எடிட்டிங் அசிஸ்டண்டாக வேலை பார்த்துருந்த மதியம் என் ஆஃபீஸ்க்கு அனுப்புனான். அன்றைக்கி சாயங்காலம் வந்தான். இன்றைக்கி அவன் திரும்பி போகவே இல்லை, இங்கேயே இருக்கான். தேங்க்யூ மதி. உனக்கும் உன்னோட ஒய்ஃபுக்கும் உன்னுடைய மாமனாருக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் எல்லாருமே உங்கள் பாட்டி உங்கள் ஒய்ஃபோட பாட்டு தான் கேட்டு படம் வருமா வராதா அப்படின்னு என்ன மிரட்டிகிட்டே இருப்பாங்க. உங்கள் அந்த பாட்டிகிட்ட சொல்லுங்கள் படம் வருது பறந்து போ பாட்டியை தேட்டரில் கூட்டு போய் காட்டுங்க. தேங்க்யூ மதி. அண்ட் ஜூலை 4th வருது.
அண்ட் தேங்க்யூ நரன். அது எங்கே இருக்காருன்னு தான் பார்த்துட்டீங்க. சந்தோஷ் மேடைக்கு வாங்க. இந்த பாட்டில் 19 பாடல் இருக்கலாம், 20 பாடல் இருக்கலாம், என்ன பாடல் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாத படத்துக்கு, ஒரு கதாநாயகன் இல்லாத படத்துக்கு, அது ஒரு புது இசையமைப்பாளர், கிட்டத்தட்ட புது இசையமைப்பாளர் கொடுத்த பாடலுக்கு அந்த படத்தை பாடல்களை வாங்கி அதை இங்கே கூட நின்று அதை ப்ரொமோட் பண்ணி இப்போ இவ்வளோ நேரம் கூட நிற்கிற சந்தோஷ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட என்னுடைய மேனேஜர் மாதிரி போய் நிறைய பேர்த்த கொண்டு வந்து படம் போட்டு காட்டினீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். சந்தோஷ்க்கு மட்டும் இல்லை, மணி அண்ட் ஹோல் திங் மியூசிக் டீம் தேங்க்ஸ் அ லாட். அண்ட் மாரி செல்வராஜ் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து மீரா கதிரவனுக்கும் அரவிந்துக்கும் நன்றி சொல்லணும். இந்த இதுக்கான எல்லாத்தையும் அவங்க தான் கூப்பிட்டாங்க. And I want to talk to Pradeep, sir. Just few thank yous, okay. அன்பு மகனே, நான் கோவப்பட்டா புரிஞ்சுக்கோ, புரியாட்டியும் மன்னிச்சுக்கோ. Love you da exo exo, love you da. சார் ஒரு சின்ன முதல்ல படம் பார்த்துட்டேன். எனக்கு வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறத ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். ராம் சார் என்னை கூப்பிட்டதை நான் ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா சார்ட்ட தான் இன்னைக்கு கால் வரும்போது படம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் படம் பார்த்துட்டு முதல்ல அகைன் நான் வந்து படத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு, சாரை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. நான் இருந்தாலும் ஒரு ஃபேனாக, சாரோட ஒரு ஃபேனாக இந்த படத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நான் படம் பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்தில் அந்த படத்துக்கு உள்ளே போயிட்டேன். சார் நான் எந்த படமுமே இந்த அளவுக்கு நான் சிரித்து பார்த்ததில்ல. உங்கள் படத்தில் நான் அவ்வளோ சிரித்து பார்த்தேன், என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இது உங்கள் படம் தானான்ற ஒரு கேள்விலாம் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து போச்சு. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதே சமயம் அதுக்குள்ளே இருக்க எமோஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. அண்ட் சிவா சார் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு சார். எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக உங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸ்க்ரீனில். அகெயின் இந்த படத்தில் சில விஷயங்கள், குட்டி குட்டி விஷயங்கள் தான். அந்த எம்பரர் கேரக்டர்கிட்ட சாரி மிஸ்டர் எம்பரர் அப்படின்லாம் சொல்லுவீங்க, அதெல்லாம் ரொம்ப சிரித்தேன், அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த படத்தில் வந்து உங்களுக்கும் அஞ்சலி மேம்குள்ளே வர அந்த போர்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்கள் சன்னுக்கும் உங்களுக்குள்ள போர்ஷனாக இருக்கட்டும், அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். படத்தில் இருக்க அவ்வளோ அந்த வசனங்கள், இது எல்லாமே எனக்கு படம் முடியும் போது நானும் ஷான் சார் சேர்ந்து பார்த்தோம். 2 பேருமே படத்தை பற்றி அவ்வளோ நேரம் பேசணும். ரொம்ப 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 பிடிச்சி பார்த்த ஒரு படம். பார்த்த உடனே நாங்கள் நிறைய பேர்கிட்ட ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லார்ட்டையுமே நான் அந்த படத்தை பற்றி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே, இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன், தயவு செஞ்சு எல்லாரும் படத்துக்கு போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல படம். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அண்ட் சித்தார்த் சார் ஒரு சிங்கராக உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன். இந்த படத்தில் அந்த பாட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன், அதில் இந்த பாட்டும் ஆட் ஆகிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். நேற்று மட்டும் படம் பார்க்கல, இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து இது எப்போ வரும், இவ்வளோ லைட் ஹார்ட்டடாக, இவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக, பயங்கர எங்கேஜிங்கான ஒரு ட்ராவல் மூவி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ராவல்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும், அண்ணனுக்கு ஸ்பெஷலாக பிடிக்கும் ட்ராவல். அதில் எல்லாத்தையும் நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி ரொம்ப ஒரு நரேட்டிவாக, விஷுவலாக எனக்கு அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி அதை பறந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இங்கே எல்லாருக்கும் நான் படம் பார்த்துட்டு அன்னைட்ட நிறையா சொன்னேன். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆனது, சார் நீங்கள் நிறையா படத்தில் டான்ஸ் ஆடிருக்கீங்க, ஆனால் சார் அந்த டான்ஸ் அந்த சீன்ஸ் வந்து எங்களுக்கு முதல்ல நீங்கள் எப்பயுமே ஒரு தமிழ் படத்தில் எல்லாத்துலேயும் ஆடுற மாதிரி அதை அப்படியே காமெடியாக ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த சீன் முடியும் போது ஒரு மாதிரி மெல்ட் ஆகி ரொம்ப அழுது, தன் மகன் முன்னாடி நான் தோத்துறக்கூடாதுன்னு அந்த இது இருக்குல்ல சார், எனக்கு அது ரொம்ப ரொம்ப எனக்கு இனிமேல் உங்களை யாருமே நல்லா டான்ஸ் ஆடணுன்னு சொல்லவே மாட்டாங்க சார். அது இல்லை சார், அது ரொம்ப பயங்கர எமோஷனல் ஆச்சு. நான் அன்னைட்டு அதுதான் பர்டிகுலராக சொன்னேன். அப்புறம் டைலாக் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக டெலிவரி ஆச்சு. ஒரு ஃபேமிலியெல்லாம் ஒன்றா இருந்தால் தான் அது ஒரு குடும்ப படம் அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த ஃபோன் கால் டிஸ்கஷன் இருக்குல்ல சார், அது எப்படி நாங்களாம் அப்படி தான் ஃபேமிலியை விட்டு வெளியே வந்திருக்கோம். அந்த படம் முடிஞ்சோடனையும் ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ கூப்பிட்டா கண்டிப்பாக திட்டு தான் விழுகும். நான் மிஸ் பண்ணி கூப்பிடுவேன், அவங்க தூக்கத்தில் நினச்சி பேசுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப உடனே கூப்பிடணும், என் பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல படம் சார். எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தீங்க. இந்த படத்தில் வர ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ அழகாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி
எல்லாமே எங்களுக்கு பயங்கர என்கேஜிங்காக என்த்துவாக இருந்துச்சு. மியூசிக் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது ரொம்ப ரொம்ப அந்த எல்லா இடத்துலையும் அந்த மியூசிக்காக ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஃப்ளேவாக கூட்டி போகுது. அஞ்சலி மேம் அவங்க வந்து எடிட்டில் பார்த்ததுலேருந்து எல்லாரையுமே நான் வந்து பேசியிருப்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் பார்க்குற அவ்வளோ அழகாக இருந்தீங்க, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு படம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ராம் சார் அவர் வந்து பறந்து போ படம் பற்றின எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் தான் நான் வந்து இந்த படத்தை பார்க்க போனேன். சார் கூப்பிட்டுருந்தாரு. பொதுவாக படம் பார்க்கும்போது நமக்கு பெரிய பிரச்சனை, நம்ம அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் படத்தில் வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ஏமாற்றம் ஆயிடுவோம். அப்படியே தான் படம் பார்த்துருக்கோம். இது படத்தில் மட்டும் இல்லை, லைஃப்லேயும் எல்லா இடங்கள்லையும் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ தூரம் வந்து மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு நிறைவே கிடைக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா அங்கே ஏமாற்றம் தான் நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நகர நெருக்கடியான வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட டைம் லூப்பில் மாட்டின மாதிரி தான் நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்குது, அன்றாட நெருக்கடிக்குள்ளே. சினிமாவுமே கிட்டத்தட்ட சினிமாவுக்குள்ளே சொல்லப்படக்கூடிய கதைகளுமே ஒரு டைம் லூப்பில் இருக்கிற மாதிரி, அதுவும் ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளேயே தான் வட்டம் அடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் சார் வந்து கதையினுடைய கருவையும் எதிர்பார்ப்புக்கு இருந்து விலகியும் அதை படமாக்கின முறையிலையும் எதிர்பார்ப்புலேருந்து விலகி பண்ணியிருக்காரு. இது ரெண்டுமே ஒரு சேர பார்க்க கிடைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இதை வந்து இந்த ஃபீலை இந்த படம் பார்க்கும்போது உணர முடிகிறது மாதிரி தான் இருந்ததே தவிர இதை பற்றின எந்த யோசனையுமே என்கிட்ட படம் பார்க்கும்போது இல்லை. பார்த்து முடியும் போது நம்ம எந்த மாதிரி ஒரு படம் பார்த்துருக்கோன்னு அப்போ தான் தெரியுது. நமக்கு ஒரு நாள் நமக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தினுடைய இறுதியில் நைட்டு நம்ம போகும்போது அந்த நாளில் நடந்த சம்பவத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்போம். நடக்கும்போது தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. அது மாதிரி இந்த படம் பார்த்து முடியும் போது யோசிக்கிறது தெரியுது. நம்ம பார்த்தது வந்து ரொம்ப ரெகுலரான ஒரு படம் இல்லை, ரொம்ப எளிமையான கதை சொல்லல். ஆனால் அந்த எளிமை ரொம்ப கஷ்டங்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா இதை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பயமாக இருக்கும். நம்ம வந்து பொதுவாக சினிமாவில் டைரக்டர்ஸ் நாங்கள் வந்து ஒரே ஷாட்டில் சொல்லலாம்னா கொஞ்சம் பயந்துருவோம். எதுக்கு ஒரு 4-5 ஷாட் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்குவோம், பின்னாடி அதை எடிட்டில் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எளிமையான ஒரு படத்தையே எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக சார்கிட்ட பேசும்போது சொன்னார், இந்த எளிமை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் புரிஞ்சது சினிமாக்குள்ளே எளிமையை கொண்டு வர்றது வந்து ரொம்ப எளிமையான வேலை இல்லை அப்படின்னு. இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு அவ்வளவு நெருக்கமான படமாக ஃபீல் ஆகும். குறிப்பாக சிவா சார் அவர் ஒரு வளர்ந்த குழந்தையாக தான் நான் அந்த படத்தில் பார்த்தேன். அவர் வந்து இந்த சின்ன பையன் கூட கொஞ்சம் முதிர்ச்சியாக பேசுகிற அப்படி. ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு அப்பா நமக்கு இல்லையே, என்ன தப்பு செஞ்சாலும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்கிற அப்பா, எந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிற ஒரு அப்பா, ரொம்ப ஜாலியான ஒரு அப்பா. அப்படி தான் நான் அவரை ரசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அவர் படம் முழுக்க பார்க்கல, ஒருவேளை சிவா சார் அவர் வந்து அவருடைய குழந்தை அவருடைய குடும்பத்தில் இப்படி தான் இருப்பார் போல் இருந்துச்சா. எவ்வளோ நல்ல ஒரு மனிதர், எவ்வளோ நல்ல ஒரு அப்பா, எவ்வளோ நல்ல ஒரு கணவன் அப்படின்னு. ஏன்னா எல்லாரையும் புரிஞ்சுக்கிறவங்க. படத்தில் நிறைய சுச்சுவேஷனில் கூட எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து 1 மினிட்டுக்கு யாராவது உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. ஒரு ரோடு சைடில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஆக்சிடென்ட் ஆகலைன்னு வச்சுக்கலாம். அந்த 1 மினிட்டில் நமக்கு பெருத்த ஏமாற்றமாக இருக்குது. நான் 1 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஒரு ஆக்சிடென்ட்டுமே நடக்கல, இது வரைக்கும் எனக்கு அனுப்புனேன்னு சொல்லி அனுப்பினவனுக்கிட்ட நம்ம கோவப்படுவோம். ஜஸ்ட் ஒரு ரோடு சும்மா பாரு, அங்கே யாராவது நடந்து போனாங்கன்னு பார்த்தியா அப்படின்னா, நான் ஆக்சிடென்ட்டில் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு நமக்கு தோணும். அப்போ என்னோட 1 நிமிஷத்துக்கு எனக்கு வந்து அங்கே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் தேவைப்படுது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே. அது மாதிரி இந்த படத்துலையுமே பல காட்சிகள் வரும், நம்ம மனசு முழுக்க ஆக்சிடென்ட் ஆகுமா, ஒரு பெரிய பிரச்சனை வரப்போதுமான்னு தோணும். அப்போ ராம் சார் வந்து செல்லமா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, அமைதியாக படத்தை பாரு அப்படின்னு நம்ம பக்கத்தில் சொல்கிற மாதிரியே எனக்கு இந்த படம் முழுக்கவே இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மூத்த கலைஞர், ஒரு சமரசமற்ற ஒரு படைப்பாளி, அவரால் வந்து வீரியமான அரசியலும் பேச முடியும், ஆழமான காதலையும் பேச முடியும். நம்ம சமகாலத்தில் நம்ம கூட இருக்கக்கூடிய நல்ல படித்த ரொம்ப முற்போக்கான எந்த கருத்தையும் வந்து துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு படைப்பாளி தான் சார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு படைப்பாளிகிட்டிருந்து ஒரு படம் எந்த மாதிரி வந்திருக்குது, அந்த படத்தில் கூட இந்த எளிமை எந்த அளவுக்கு வந்து நம்மளை ஆட்கொண்டு கூட்டு போகுதுங்கிறதுல இளைய தலைமுறைக்கு சார் வந்து ஒரு பாடம் எடுத்த மாதிரி தான் நான் அந்த படத்தை பார்க்குறேன். ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க,
வாழ்க்கையை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கன்னு அவர் சொல்லி அனுப்புகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சிட்டே தான் போனேன். சரி, ஓகே, நம்மளும் வந்து கொஞ்சம் நெருக்கடி விட்டு விலகி கொஞ்சம் குழந்தைகளை கூட்டுட்டு நம்ம ஒரு சின்ன அவுட்டிங் போவோம், சார் சொன்ன மாதிரி ரோட் ட்ரிப் மாதிரி ஒன்று போவோங்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. நிச்சயமாக அது இந்த படத்தினுடைய வெற்றியாக தான் பார்க்குறேன். இது படம் பார்க்குற தமிழக மக்களுக்கும் தோணும், எல்லாருக்கும் இந்த படம் ஈர்க்கும் விதமாக அமையும். படத்தில் நடிச்சிருந்த அந்த சிறுவன், அஞ்சலி மேடம் அவங்களாகட்டும், எல்லாமே சர்ப்ரைசிங்கான கேரக்டர். ரொம்ப அழகான பொண்ணு படத்தில் வந்து அது ஹீரோயினாக தான் இருக்கும்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனால் அழகான பொண்ணு ஹீரோயினாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஒரு நல்ல நண்பியாக கூட இருக்கலாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் எடுத்துக்கிறதுக்கு நிறையா இருக்குது, நீங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்துக்குவீங்க. நிறைய வசனங்கள், நிறைய காட்சிகள், நிறைய விஷயங்களை பேசாமையே உணர்த்தினதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. படம் வந்தவரை ஜாலியாக இருக்கும். படம் பார்த்து எல்லோரும் கூட படம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளாம் பேசுகிறதுக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்கு ராம் சாருக்கும் நன்றி, மாரி செல்வராஜ் அவருக்கும் நன்றி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ ஆக்சுவலாக நேற்று பறந்து போ படம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு ஆக்சுவலாக படம் பார்க்க கூப்பிட்டாங்க, ராம் சாரோட படம் அப்படின்றதுனால பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் போய் இது பண்ணிட்டேன். ஆனால் ஆடியோ லான்ச்சு கூப்பிடுவாங்க, பேச சொல்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. அது உட்காந்துருக்கும் போது என்ன ஷேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே தான் மைண்டு ஒரு இதாக இருந்தது. பட் ஸ்டில் ராம் சார் பற்றி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு 2 மொமெண்ட்டு. படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ரஞ்சித் அவரோட அசோசியேட்டு. ரஞ்சித்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிறது வந்து பராசக்தியும் கற்றது தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குட் இருந்த டைம்லேயே அதுதான் வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் எழுதியிருப்பார். எனக்கு அப்போது கற்றது தமிழ் திரும்ப திரும்ப பார்ப்பேன், என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியல. லேட்டராக தான் அந்த படத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட எல்லா ஃபிலிம்ஸுமே வந்து நான் என்ன மாதிரியான கமெண்ட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துருவோம். அதே மாதிரி அந்த ஃபிலிம் வரதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் அவரோட எல்லா இன்டர்வியூஸுமே நான் வந்து கவனித்து ரொம்ப சில ஃபில்ம் மேக்கர்ஸை தான் நம்ம அவ்வளோ கீனாக அவங்க ஃபிலிம்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, எது வந்து டிரைவ் பண்ணுது இந்த பர்டிகுலர் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு இதனாலே ரொம்ப கவனித்து பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு பர்சனலாக ஒரு மொமெண்ட் வந்து அவரோட தங்கமிங்கல் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ எனக்கு கல்யாணம் புதுசு, நானும் என்னோடய ஒய்ஃபும் போய் அந்த படம் பார்க்குறோம். ஆனந்த யாழை பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாட்டு மியூசிக் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அப்பா பொண்ணு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போதே நேச்சுரலாக நான் என்னோடய ஒய்ஃபோட கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறேன். அவளும் வந்து ஸ்மைலோட என்னை திரும்பி பார்க்குற ஒரு மொமெண்ட். ரொம்ப ரேராக, ரெகுலராக ஃபிலிம் ஒன்றா போயிடுவோம் நாங்கள், ஆனால் ரொம்ப ரேரான சில ஃபிலிம்ஸில் தான் வந்து அந்த பார்ட்டிசிபெண்ட் இம்மிடியட்டாக அந்த மொமெண்ட்லேயே வந்து அந்த படம் என்ன ஒரு இமோஷனை கிரியேட் பண்ணுதோ அது நமக்கும் கிரியேட் ஆகிற விஷயம் வந்து நடக்கிறது. அது எனக்கு நிகழ்ந்தது ரொம்ப சில படங்களில். அந்த மொமெண்ட் என்னால் எப்பயுமே மறக்க முடியாது. ராம் சார்னா எனக்கு அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். நான் இந்த மாதிரி வைஃப்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவளும் அதே மொமெண்ட்டை வந்து ரொம்ப ஞாபகமாக வந்து, ஏன்னா நான் நூற்றுக்கணக்கான டைம் அந்த பாட்டை திரும்ப திரும்ப ஒரு வரிகளுக்காக, இசைக்காக, அது பிக்சரைஸ் பண்ண விதத்துக்காக, ஈவன் மாறி ஒரு டைம் பரியரும் பெருமாள் முடிச்சப்போ அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு அவங்களோட ஜேர்னி எவ்வளோ டைம் எடுத்து அங்கே போனாங்க அதை பற்றிலாம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் எப்பயுமே அவர் மேலே இருக்கும். ஸோ பறந்து போ பார்க்கறதுக்கு முன்னாடியுமே அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஜாப்பனீஸ் ஒரு நாவல் டோட்டோசான் அப்படிங்கிற ஒரு நாவல் நான் 2-3 டைம் படிச்சிருக்கேன் வேறு வேறு டைம் பீரியடில். அந்த நாவல் பற்றி அவர் சொல்லிட்டு இருந்தார். அந்த நாவலில் ஒரு இடம் வரும், என்னென்னா ஒரு குட்டி பொண்ணு, ஒரு 5 வயசு பொண்ணு, அவளோட ஸ்கூலில் பண்ணுற நாட்டியான விஷயங்களால் அவளை வந்து ஸ்கூலை விட்டு நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அம்மா கடைசியாக எங்கேயாவது இவளை சேர்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 வயசு பொண்ணை கூட்டுட்டு அவங்க அம்மா கடைசியாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவா, அவங்க அந்த நாவல் எழுதுனது அவங்களோட 50வது வயசில் எழுதியிருப்பாங்க. பட் அவங்களோட 5 வயசில் அவங்களுக்கும் அவங்க ஹெட் மாஸ்டருக்குமான இன்ட்ராக்ஷன் அவள் மென்ஷன் பண்ணுவாள். நான் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஹெட் மாஸ்டரை பார்த்தேன். என்னோட வாழ்க்கையில் முதலும் கடைசியுமா என்கிட்ட வந்து 3 மணி நேரம் தொடர்ந்து நான் என்ன பேசுனது எனக்கு ஞாபகமே இல்லை. 3 மணி நேரம் நான் பேசுகிறத கேட்டார். நான் 5 வயசு பொண்ணு, அவருக்கு 55 வயசு இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி ஒரு மனிதர். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் தான் என்னோட ஸ்கூல் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி அந்த ஸ்கூலில் இருந்து நான் படித்தேன் அப்படிங்கிறத பற்றி. அந்த நாவலுமே அந்த ஸ்கூலோட ஒரு 1 இயர் டைம் பீரியட் தான் அந்த நாவல். அதை பற்றி இவர் மென்ஷன் பண்ணப்போ வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மொமெண்ட் தான் இந்த படத்தோட மையமாகவுமே நான் பார்க்குறேன். என்னென்னா அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்த மாதிரி இங்கே வந்து அந்த பையன் தான்
அந்த உணர்வுகளோட அதை வந்து தன்னோட குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்கும் அப்பாக்காவும் சொசைட்டிக்குமே ஆஸ் அ ஆடியன்ஸாக நமக்குமே அந்த எமோஷனை தான் அந்த பையன் கடத்துறான். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்மாக தான் நான் பார்க்குறேன். கம்பேர்ட் டு எனி அதர் ஹிஸ் ஃபில்ம். என்ன கான்டெக்ட்லனா ரொம்ப இவ்வளோ டீப்பாக ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயத்த ரொம்ப காமிக்கல் சென்ஸில் பியூட்டிஃபுல்லாக லைட் ஹார்ட்டடாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் வந்து ஃபினான்ஷியலாகவுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்மாக மாறணும் அப்படின்றத நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் மணி, ப்ரொடியூசர் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அது இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த ஃபில்மை பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ், எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் ஃபஸ்ட்டு என்னை இங்கே வர வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் படம் காமிச்சிங்க பார்த்தோம். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நிறைய பழகணும்னு ஆசையாக இருக்குது சார். எப்படி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள், இது மாதிரியான கதை, இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அதாவது சொல்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். நிறைய விஷயங்கள் ஒரு அப்பா பையன் அவங்களோட ட்ராவல், அதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அவ்வளவு நேர்மையாக கதை சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் சிவா பிரதர் உங்களோடது சீரியஸான சீனில் கூட சிரிப்பு வர வச்சிடுறீங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. அஞ்சலி மேம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, சின்ன ரோலாக இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. அகைன் திரும்பவும் நான் ராம் சார்ட்டே வரேன். ஒரு விஷயமும் நம்ம அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு, நான் இதுக்கு முன்னால் ராம் சார் படம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு டார்க் இது இருக்கும் கண்டிப்பாக அதில். ஆனால் இந்த படத்தை எப்படி நான் அவர்கிட்ட பார்த்தோன்னே சொன்னேன், சார் எல்லாத்துலேயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களோடதுல, இது வேற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு. இதை எப்படி யோசிச்சிங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். உண்மையாகவே சூப்பரான ஒரு படம் சார். படத்தை பற்றி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. போய் பாருங்க, தியேட்டரில் போய் பாருங்க. சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் இந்த ஈவெண்ட் கூப்பிட்டுருந்தீங்க, கூப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக கூப்பிட்டாரு. இது மாதிரி வந்து சும்மா வராதிங்க, வந்து எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக ஒரு 3 பேர் கூப்பிட்டு வந்துருக்கேன் சார். ஆனால் வேலையை அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ராம் சார். லைக் எனக்கு ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராகவும் சரி, ஆஸ் அ பர்சனாகவும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. எஸ்பெஷலி ஆஸ் அ ஃபில்ம் மேக்கராக வந்து நிறைய பேர் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. நிறைய லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் நான் நேம் சொல்லாமல் சொல்கிறேன். அவங்களாம் கூட சில காம்ப்ரமைசஸ் அவங்க படங்களில் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன விஷயங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காகியோ ஆர்டிஸ்ட்காகியோ பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் ராம் சார் படங்களில் என்றைக்குமே அவர் அது பண்ணதில்லை. அவரோட கன்விக்ஷன் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இந்த படம் நான் இன்னும் பார்க்கல, சார் கூப்பிட்டப்ப நான் ஊரில் இல்லை. இந்த படம் ரொம்ப அவளோட இருக்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு. சார் ஐ எம் வெயிட்டிங் சார். அண்ட் எனக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் பயங்கரமாக. அதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் ஃபேன். சார் நான் காலேஜ் படிக்கும் போது நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. ஓடி பிடிச்சி வந்து ஓடி பிடிச்சி வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து, அந்த ஃபோட்டோவில் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கேப்ஷன் போட்டு, அது இன்ஸ்டா இப்போ இல்லை நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதில் சோஷியல் மீடியாவில் ஸ்டோரியாக வச்சேன் நான். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த படத்தில் இப்போ எல்லாரோட பில்டப் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாருமே இவ்வளோ சொல்கிறாங்கன்னா அது ஒரு பயங்கரமாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது சார். ஸோ ஃபஸ்ட் டே பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். அண்ட் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே மேடைகள் வந்து பயமுறுத்தும், இதில் இன்னும் சான்றோர் மேடை வந்து இன்னும் பயங்கரமாக பயமுறுத்தும். எல்லாருமே சான்றோர்கள் இவங்க முன்னாடி பேசுகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பறந்துப்போ பற்றி எல்லாருமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. எனக்கும் என் மனைவிக்கும் பறந்துப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ராம் சார் படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னாலே ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு தைரியத்தை வர வச்சுக்கணும். எப்படியும் இன்றைக்கி வந்து பயங்கரமாக கஷ்டப்பட போகிறோம், பயங்கரமாக அழ போகிறேன்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு போகிறேன். இந்த பாரு, சார் படம் பார்க்க போகிறேன், வரும்போது நான் சோகமாக இருந்தாலோ இல்லை 2 நாளைக்கு நான் யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்தாலோ அதுக்கு காரணம் உன்னோட போட்ட சண்டை கிடையாது, ராம் சார் படத்தை நான் பார்க்க போகிறேன் இப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தான் போனேன். ஆனால் சார் என்னை ஏமாற்றிட்டார். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த படத்தில்.
பொதுவாகவே ப்ரிவ்யூஸ் மேலே வந்து ஒரு இது இருக்கும், ப்ரிவ்யூலலாம் யாரும் சிரிக்க மாட்டாங்கப்பா, அப்படியே அமைதியாக படம் பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் முறையாக ஒரு ப்ரிவ்யூ வந்து தியேட்டர் மாதிரி, எப்படி ரோகிணி தியேட்டரில் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ரிவ்யூ ஷோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக அப்படி சொல்லணும்னா, ராம் சாரும் மாரி சாரும் விகடன் ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அவரோட மகன் ஜப்பானில் நடந்த கதையை வந்து மாரி சார் சொல்லிட்டு அது கடைசியாக சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னார். இப்போ உன்னோட படங்கள்லாம் மாறும், உலகத்து மேலே உனக்கு இருக்க பார்வை அன்பும் வந்து அதிகமாக வெளிப்படணும். இந்த படம் பார்க்கும்போது ராம் சார் இந்த சமுதாயத்து மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்றது வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தின் மூலமாக வெளிப்பட்டுச்சு. ஆனால் இதை பார்த்துட்டு எந்த தைரியத்தோடையும் போய் சமுதாயம் இவ்வளோ நல்லா அவங்கள ட்ரீட் பண்ணணும்னு மட்டும் போயிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஃபிக்ஷனல் ஸ்டோரிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அன்பான மனிதர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமாக தான் இருக்குது சார். பட் கண்டிப்பாக பார்வை மாறும் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி சார் சொல்கிற மாதிரி மாறலாம். முக்கியமாக ஒருத்தரை பற்றி இதில் சொல்லி ஆகணும், அகில உலக சூப்பர் ஸ்டார். ஏன்னா நீங்கள் யாரோட ஃபேனாக வேணால் இருக்கலாம், அது தனி. நீங்கள் எல்லாருமே காமனாக சிவா அவரோட ஃபேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த படம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு மனுஷன் ஒரு லென்த்தி டைலாக் பேசி சிரிக்க வைக்கலாம், என்ன வேணா பண்ணி சிரிக்க வைக்கலாம். அவர் வந்து தேங்க்யூ டான்பே அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, அவங்க கிரேஸ் மேம்லாம் வந்து கும்பலிங்கி நைட்ஸில் வந்து அவங்களுக்கு இருந்த அந்த அழகான ஒரு இன்னசென்ஸும் இந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகாக அந்த ஸ்க்ரீனில் வந்து இருந்தாங்க. ரெண்டு பேரும் பார்க்கும் போதே இருந்தது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து ராம் சார் ஏற்படுத்திட்டாரு. எனக்கு பையன் இருக்கா, 2.5 வயசு. ஒருவேளை 8 வயசு ஆனால் நம்ம போய் இதான் பண்ணுவானோ, இப்போவே ஓடுறதுக்கு தயாராகிக்கணும், ஃபிசியோ கிட்டலாம் போய் முட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, டேய் உனக்கு ஆம்பளை பையன் தானே போய் படத்தை பாரு அப்படின்னு. திடீர்னு வந்துட்டு எனக்கு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லடா போய் பாடுறான், இந்த படம் எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அஞ்சலி மேம் அவங்க நடித்ததை விட ஸ்க்ரீனில் வந்து எல்லாருக்குமே இருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பள்ளி தோழி வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஏஞ்சல்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒருத்தங்களா ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவர் சாரை பார்த்து கற்றுக்கணும், எல்லாம் ஒரு க்ரஷோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து. இன்னொரு விஷயமும் இருக்குது, அவர் சிவா சார் மாதிரி நீங்கள் போய் க்ரஷுக்கிட்ட டிக்னிஃபைடாக நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி அவர் நடந்துப்பார் அப்படிங்கிறது தான். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த குட்டி பையன் அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிருந்தான், பயங்கரமாக ஆச்சரியப்படுத்துகிறான். நம்மளாம் கேமராவை பார்த்தா பயப்படுவோம், ஒரு டைலாக் சொல்கிறதுக்கு இது பண்ணுவோம், இவ்வளோ வயசு ஆகியும். ஆனால் அந்த சின்ன வயசில் வந்து எந்த வித பயமே இல்லாமல் தன்னை அழகாக அந்த இடத்துல பொறுத்துக்கிட்டதாக இருக்கட்டும். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட நம்ம கோடம்பாக்கத்தோட ஒரு லாலா லேண்ட் மாதிரி தான், மியூசிக்கெல்லாம் போயிட்டே இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லா கவலைகளையும் மறந்து இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ராம் சார் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி மக்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. குளோபலைசேஷன் பற்றி பேசியிருக்காரு, நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் திரும்ப நம்ம அவருக்கு எதுவுமே கொடுத்ததில்லை. ஒன்றே ஒன்று மட்டும் கொடுப்போம், இந்த படம் மூலமாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய தியேட்டரிக்கல் லீட்டு கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே இந்த இடத்துல எழுதிடுவோம். நம்ம எல்லாரோட பொறுப்பு இந்த படத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது. கண்டிப்பாக இது தியேட்டரிக்கல் லீட்டாக இந்த இடத்துல இவ்வளோ ஒரு வெற்றி விழாவாக வந்துச்சுன்னா என்னை விட சந்தோஷப்படுற ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. காந்தி இஸ் ஃபார் லெஜெண்ட் ஒன்றும் புரியல, படம் போனதுக்கு அப்புறம் தெரியுது மதன் கார்கின்னு எவ்வளவு பெரிய லெஜெண்டா அப்படின்னு. அண்ணனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நீங்க எல்லாரும் ஒரு கைதட்டலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மாலை வணக்கம். ராம் பற்றி நிறைய பேசியாச்சு. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒகேஷன் நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா வந்து ஒரு மகா மனிதரை, ஒரு எக்ஸ்ட்ராடனரி கலைஞனை அறிமுகப்படுத்தும்படி, அவர் அறிமுகப்படுத்துறதில்ல, இந்த உலகமே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிங்கர், ஒரு கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பெரிய ஜீனியஸை தொட்டவர் அவர். இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடினேன். இப்போ பாட்டு பாடும்போது ஒரு டியூன் போட்டுகிட்டே இருந்தாங்க. டியூன்னா ஒரு பாட்டு கேட்டுச்சு. நான் உடனே என் தம்பிட்டு திரும்பிட்டே இதை சஞ்சய் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு ராம் சொன்னான், சார் நாங்களும் அதான் சார் யோசிச்சுக்கணும் அப்படின்னா. அப்போ சொன்னால் எப்படி சார் ரீச் பண்ணுறது? நாங்கள் டெய்லி நைட்டு மீட் பண்ணுறோம்டா எங்கள் ஆஃபீஸில், அவர் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு உடனே கால் பண்ணி, உடனே சஞ்சய் நீங்கள் இந்த படத்தை பாடணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் ஒத்துக்கிட்டாரு. சஞ்சய் பற்றி எனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவருடைய இசை ஞானம் எனக்கு இல்லை. ஆனால் ரொம்ப சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் அகீர் பைரவர்னு ஒரு ராகம், ஒரு இந்துஸ்தானி ராகத்தை அது இப்போ சொல்லிக் கொடுத்துருக்காரு எங்கள் மாஸ்டர். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், அகீர் பைரவ் கேட்டேன், அது ரொம்ப சோகமாக இருக்கே சஞ்சய்,
அப்படின்னு கேட்ட உடனே சஞ்சய் வந்து இல்லை அதை வந்து அது சோகமாக இருக்குது, ஆனால் வந்து அதை பாடுற விதத்தில் பாடினா அது வந்து அது ஜாய் கொண்டாந்துடலான்னாரு. ஸோ இட் இஸ் கன்சிடர்ஸ் ஒரு சேட் அண்ட் மெலன்கலி ராகா, ரொம்ப கம்பேஷனேட் ராகா. ஆனால் ஒரு ஆளுமை என்ன சொல்லுதுன்னா, அது ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் பாடின அந்த ராகத்துலேருந்து நான் என்னால் ஜாயாக கூட பாட முடியும்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு உள்ளத்தின் உண்மையிலிருந்து சொன்ன ஒரு மகா கலைஞனை இந்த மேடையில் அழைக்கிறது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். வெல்கம். நண்பர் மிஷ்கின் அவர்களுக்கு ஒரு தனி நன்றி. நான் அவர் சொல்லி தான் இந்த படத்தில் வந்து பாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இது என்னென்னா, அவங்க கூப்பிட்ட உடனே நான் போய் ரெக்கார்டிங்கில் உட்கார்ந்த உடனே அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ராம் சார் மொத்தம் 23 பாட்டு இருக்குது அப்படின்னாரு. நான் உடனே சார் இது பக்தி படம் இல்லையா அப்படின்னு ஒரு தடவை கேட்டுட்டேன். ஏன்னா அப்போ அந்த விபரநாராயணில் 40 படம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக. அப்புறம் நம்ம நண்பர் சந்தோஷ் தயாநிதி சும்மா ஒரு 3 நாளில் வந்து ஒரு 20 பாட்டு போட்டிருக்காரு. அவர் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு பாட்டும் வந்து அப்படியே தூக்கி நிற்கிற மாதிரி அவர் அற்புதமான ஒரு கலைஞர். அவர் ரொம்ப ஈஸியாக ரொம்ப நான் கேட்ட உடனே, நான் போன உடனே தான் பாட்டை கேட்ட உடனே ரொம்ப ஒரு ஹாண்டிங் மெலடி, அதாவது திருப்பி கேட்ட உடனே திருப்பி ஒரு தரம் பாடணும்னு தோணக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அவருக்கு அந்த ஒரு இயற்கையாக அவருக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப கஷ்டம், கலைஞர்களுக்கு அது கிடைக்கிறது கஷ்டம். அவருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகள் வரணும்னு வாழ்த்துறேன். நான் ராம் சாரோட ஒரு பெரிய ஃபேன், எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பாட்டு பாடணும்னு அவர் சொன்ன உடனே 2 நாள் உட்காந்து இன்னொரு தடவை அவர் படத்தில் போய் பார்த்தேன். அதுக்காக பாட்டில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, அவங்க சொன்னதை தான் பாடினேன். பட் படத்தை இன்னொரு தடவை பார்த்தேன். ரொம்ப அவரோட ஒரு ஃபேன்னா. அது மட்டும் இல்லை, பாடி முடிச்சுட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், நிறைய விஷயங்கள் பரிமாறினோம், பேசினோம். அதில் வந்து நிறைய விஷயங்களில் ஒத்து போச்சு எங்கள் 2 பேருக்கும். அதனால் அவருடைய படம், இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இன்றைக்கி அவர் மிஷ்கின் வந்து ஆகிர் பைரவ் சௌகமான ராகம், அதுக்கு வந்து ஒரு ஜாய் கொடுக்கலாம் அப்படின்னாரு. இப்போ எனக்கு ஒன்று தோணித்து, இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா ராம் சார் வந்து காமெடி எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராலையும் எதை வேணாலும் செய்ய முடியும், கலைஞனாக இருந்தால் போகிறோம், அவ்வளோதான். அதை வந்து இன்றைக்கி இவங்க பேசுகிறத வச்சு அவர் நிரூபிச்சிட்டாருன்னு தெரியறது ரொம்ப சந்தோஷம். படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததுல இருந்து நம்மளால ரொம்ப லவ் பண்ணப்பட்ட 3 டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ், டான்ஸ் அப்படின்ற ஒரு செக்டரில் ஐ திங்க் இப்போ ரொம்ப ரெவல்யூஷனரியாக நிறைய பேரால் நிறைய அன்பு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்க நம்மளுடைய டார்லிங் சாண்டி மாஸ்டர், கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? அவரோட கூட இணைந்த ஐ திங்க் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கும் பல நிகழ்ச்சிகளை வந்து திருப்பியும் ரீவாட்ச் பண்ணி பல தளங்களில் போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஒன் ஆங்கர் அண்ட் வி கேன் ப்ரௌட்லி கால் ஹர் த சூப்பர் ஸ்டார் ஆங்கர். கேன் வி ஹேவ் டிடி அக்கா ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? அண்ட் ஒரு ஆக்டரா பல படங்கள்ல நம்மளை சிரிக்க வச்சு நம்மளை வியக்க வச்சு சில கதாபாத்திரங்கள் பண்றப்போ ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச பாலசுப்ரமணியன் அவர்களே அன்போடு மேடைகள், பால சரவணன் அவர்களே அன்போடு மேடைகள். எஸ், 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் பேசலாம். ஆங்கர் அவங்க தான் பயங்கரமா பேசுங்க. இப்போ லாஸ்ட் இப்போ கெஸ்டால கூப்பிட்டுருக்காங்க. மாஸ்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே என்னப்பா? ஓகேல ஃப்ரேம் ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த எப்பவுமே வந்துட்டு ஆடி லான்ச்னா வந்து என்னை ஆட தான் கூப்பிடுவாங்க. மாறி தலைவன் ஃபோன் வச்சோன்னே, தலைவன் நான் என்ன பேச போகிறேன்னு, இல்லை நீங்கள் வாங்க என்னாரு. சரி ஓகே. அண்ட் ராம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ராம் சார் வந்துட்டு நான் கிளிப்பிங் காட்டினார், இந்த படத்தோட கிளிப்பிங் காட்டினார். எனக்கு அப்போ தான் தெரியும் வந்துட்டு தலைவன் சிவா அதில் இருக்காருன்ட்டு. ஆக்சுவலாக இந்த காம்போ எப்படின்னா இயற்கைக்கே முரண்பாடான ஒரு காம்போ இது. நான் சத்தியமாக வந்துட்டு அந்த காம்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அந்த கிளிப்பிங்கை காட்டுற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. கிளிப்பிங் காட்டினா இவர் என்ன பண்ணுறாரு இந்த படத்தில், இவரோட படத்துலன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் கிளைமேக்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக செம்மையாக பண்ணியிருக்காரு தெளிவாக. ஆக்சுவலாக உலகத்திலேயே கிளாசிக்கலில் பரதநாட்டியத்தில் வாழைப்பழத்தை உரித்த ஒரே டான்ஸர் சிவா, என் தலைவன் சிவா மட்டும்தான்.
ஆக்சுவலாக நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட. நான் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் கோரியோ பண்ணியாச்சு, அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் கோரியோ பண்ணியாச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சலி, ஆக்சுவலாக உங்கள் போர்ஷன் நான் பார்க்கல, ஆனால் நீங்கள் எப்படி தான் கலக்கிட்டீங்கன்னு தெரியும் ஆக்டிங்கில். அண்டு கிரேஷ் அண்ணி, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுக்கும் சார். அண்டு தலைவா, பயங்கரமாக நடிக்கிறீங்க தலைவா, சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அந்த குட்டி பையா நீண்டா தென் அந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தான், வெற்றி தான், சூப்பர் தான். தேங்க்யூ. அதுக்கு ஒரு லென்த்தியாக இவங்க பேசுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். எஸ் டிடி அக்கா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னும் படம் பார்க்கல, பார்த்துறேன் சார். நான் வந்தது ராம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு ஆகச்சிறந்த படங்களை, ஆகச்சிறந்த எழுத்துக்களை கொடுத்து எங்கள் எல்லாரையும் பார்த்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் படங்கள் எப்போயுமே எங்கள் கூடயே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒருத்தரை பார்த்து நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி இல்லைன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வன்முறை. இது போதும் சார், ஒன்று போதும் சார். ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு. மாரி செல்வராஜ் சார் ரொம்ப நன்றி சார் விழாவை கூப்பிட்டதுக்கு. சிவா ப்ரோ, உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ, லவ் யூ ப்ரோ. உங்களுக்கு நான் பயங்கரமான ஃபேனு. ஸ்கூலில் இருந்து பார்க்குறேன். அப்போ உங்களுக்கும் சின்ன வயசு தான், நீங்கள் அப்போயே நடிக்க வந்துட்டீங்க. பெரிய ஃபேன். கிரேஸ் அண்ட் மேம், வாழ்த்துக்கள் மேம். அஜுவேட்டா, லவ் யூ வேட்டா. கோதா படத்தில் உங்க கூட நடித்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஐயோ சந்தோஷ், கலைக்கிறேன். ஏன்னா சந்தோஷ் கூட வந்து நான் ஆல்பம் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம். பட் உன்னோட க்ரோத் வேறு லெவலாக இருக்குது சந்தோஷ். லவ் யூ சார். மதன் கார்கி சார், ஆல்வேஸ் யுவர் கிரேட் சார். லவ் யூ. சந்தோஷ் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. மதன் கார்கி சார், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். And I'm here because of Ram sir, the respect I hold for Ram sir. So thank you so much for having us here sir. And இந்த படம் வந்துட்டு பார்த்தாச்சு, எல்லாரும் சொன்ன மாதிரி such a beautiful film, lovely film. And இந்த படம் பற்றி சொல்லணும்னா, இப்போது நம்ம எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இருக்காங்க. இன்னும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இது செய்யலை. ஹாப்பியாக இருக்கோமான்னு கேட்டால் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கோன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதுக்காக கஷ்டமே இல்லையான்னு கேட்டால் அப்படி கொஞ்சம் யோசிச்சா ஒரு கஷ்டம் இருக்குது. ஆனாலும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்ம லைஃப்பில் ஒன்று வி கோ த்ரூ சம்திங்கில் அதுதான் அப்படியே படமாக எடுத்து வச்சுருக்காரு ராம் சார். அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மூவி. எப்போவுமே படம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அதை புகழ்ந்து பேசுகிறது நமக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. பட் சில படங்களுக்கு பட் இந்த படம் அப்படி இருக்கக்கூடாது. ப்ளீஸ் இது வர டைம்லேயே அதை பாருங்கள். எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் ஆக்குங்க. அண்ட் படத்தில் இருக்கிற மென், சச் வண்டர்ஃபுல் கேரக்டர். சிவா சார் ஆகட்டும், அஜு சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், ஹவு பியூட்டிஃபுல்லி யூ பிளேட். அண்ட் த பாய்ஸ், த யங் மென் ஹியர், இவர் ஒருத்தர், அப்புறமா மிதுல் இருக்கிற அவரும் ஒருத்தர் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பட் வாட் வாஸ் ஈவன் மோர் அமேசிங் ஃபார் மீ இஸ், ஒரு இன்டர்வியூவில் வந்து ராம் சார் சொல்லியிருப்பாரு, ஆண்களுக்கு வந்து நம்ம பெண்களை வந்து பாதுகாக்கணும், நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துட்டோம். திடீர்னு பெண்கள் வந்து நாங்களே எங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னா ஆண்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு. ஆனால் அந்த இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து ஸோ ட்ரூ, இது எவ்வளோ உண்மை இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி எழுதணும், ஒரு பொண்ணோட கேரக்டர் எப்படி எழுதணும், அது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கணும். அது எழுதுனது ஒரு 100%னா ஐயோ அதை பெர்ஃபார்ம் பண்ண கிரேஸ், வாட் கிரேஸ் யூ ஹேவ் பெர்ஃபார்ம்ட் திஸ் ஃபிலிம் வித். யூ ஹாவ் அவுட்டடன் யுவர் செல்ஃப். உங்களுடைய எல்லா பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் இன்னொரு வாட்டி தூக்கி சாப்பிட்டுட்டீங்க. எல்லா விமன் கேரக்டர், அவங்களோட கேரக்டர் ஆகட்டும், உங்களோட டாட்டராக நடித்தவங்க, அவங்க எவ்வளோ இண்டிபெண்டான ஒரு கேரக்டர் சார் எழுதியிருக்காரு. நீங்கள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எப்போவுமே சின்ன ரோல் பெரிய ரோல்னு இல்லை, ஸ்மால் ஆக்டர் பிக் ஆக்டர், அவங்களுடைய ஆக்டிங் கெப்பாசிட்டி வச்சு தான் அப்படின்னு நம்புகிற ஒரு ஆளுனா அவுட் சைடு என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா அதை நம்ப. அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆக்டர்ஸ் we have today is Anjali. And wow, Anjali, I was like stunned. எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அஞ்சலி அந்த ரோல். அண்ட் ஒரு பெண்ணாக இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த கேரக்டர் பாருங்களேன், எப்படி அழகாக இந்த பொண்ணு நடிச்சிருக்கு, கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும் அப்படின்னு எனக்கு சொல்லணும் போல இருக்குது. அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன். ஏன்னா ஹீரோஸ் பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, மெயினாக நான் உங்களை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன். கேர்ள்ஸ், யூ கேர்ள்ஸ் ஆர் லைக் அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் தேங்க்யூ ராம் சார், so much of respect for you for writing such roles. ஏன்னா ரோல் இருந்தால் தானே நடிக்க முடியும். 1000 வாட்டி நான் 1001வது வாட்டி. ஓகே, யா டெஃபினெட்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
மியூசிக் டைரக்டர், கேமராமேன், த என்டையர் டீம் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஸ்பெஷல் விஷஸ் டு ப்ரொஃபஸர் சார். உங்களோட வேர்ட்ஸ் ஒவ்வொரு லைனும் கார்கி சார், இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஒன்ஸ் அகேன் யூ ஹவ் என்ன சொல்றது, again you guys have outdone yourself and all the very best to all of you. ஆனா இதெல்லாம் சேர்ந்து இன்னொரு ரீசன் இருக்கு. I'm here, that is எங்களோட பாஸ் பிரதீப் மில்ராய் பீட்டர். எப்பவுமே ஓரமா தான் நிற்பாரு, மேடைக்கு வரமாட்டாரு. ஆனா அவர் ஏதாவது ஒரு விஷயத்த நம்பினார்னா அது நிஜமா சொல்லுவேன், வேர்த் இட்ரா மச்சான் அப்படி சொல்லுவோம்ல, அதுக்காக யாருமே நம்பாத ஒரு விஷயத்த கூட நம்பி அதை மேலே கொண்டு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதுக்காக உழைக்கிறது, அவர் கண்டுபிடிக்கிற அந்த டேலண்ட், அந்த ஜெம் இருக்கே, அந்த ஐ ஹீ இஸ் born with it. அண்ட் அதை எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருவாங்க, ஏன்னா அதை டெய்லி பண்ணுறதுனால. பாஸ், once again hats off to your conviction, how you pushed this film, how you supported, how you been emotional support to the entire film, especially to the director sir sonnar idu. So once again we all love you and you're the kingmaker and you're always the lion for us, and thank you so much for having us. Thank you so much. Thank you akka. Okay, மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய ராம் சாருடைய அன்புக்காக we have yet another set of young generation actors with directors with us, promising அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய தமிழ் சினிமாவை எடுத்துட்டு போகக்கூடிய இயக்குனர்கள். டிராகன் திரைப்படத்துடைய இயக்குனர் அஸ்வத் மாரி. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் ராம் சார் எல்லாரும் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் இயக்குநர்களில் ரொம்ப பிடிச்ச டைரக்டர் ராம் சார். அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இயக்குநர்களை வந்து அவங்க ஆஃபீஸில் வீட்டில் போய் எப்படியாச்சும் பார்த்துடணும், வாய்ப்பு கேட்டணும்னு சொல்லி அலைஞ்சிட்டே இருப்போம். அது மேக்ஸிமம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு நாள் வந்து காவிரி கார்னர் டீ கடையில் பார்த்தா ராம் சார் தம் அடித்து டீ சாப்பிட்டுருக்காரு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் ரொம்ப யதார்த்தமாக இருக்காருன்னு சொல்லி கிட்ட போய் பேச ஆரம்பித்தேன். வாப்பா டீ சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னார். பேசிட்டு அப்புறம் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் சார் உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எடுத்துக்கப்பா அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி நம்புறதா வேணாவா அப்படின்னு சொல்லி அங்கேயே மிஸ்டு கால் வர கொடுத்து பார்த்துட்டு ஆர்வக்குள்ளாரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், 2 படம் பண்ணியிருக்கேன். என்றைக்காச்சும் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு மிதப்பாக இருக்கும், ஒரு திமிரா நாம் ஒரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி. அப்போது ராம் சார் வந்து நங்குன்னு மண்ணில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு தோணும். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். பறந்தப்போ வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு படம். அந்த எளிமை தான் அந்த படத்தோட பெரிய பலமாக நான் நினைக்கிறேன். எளிமையாக படம் பண்ணுறது ஈஸியும் கிடையாது. எளிமை இந்த படம் பார்க்கும்போது எளிமையானா ஓகே ஏழை கஷ்டம் ரொம்ப சாதாரணமாக இருக்கார் இதுதான் எளிமைன்னு நினச்சிருந்தேன். அப்படிலாம் இல்லை. எளிமைக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லை. எளிமையாக இருக்கிறது ஆட்டிடியூட் அப்படின்றது இந்த படம் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்த்த ராம் சார்லே அதிகமாக சிரித்த படம் இந்த படம் தான். படம் ஸ்டார்ட் ஆகி குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னு படம் ஸ்டார்ட் ஆகுது. படம் முடியும் போது குழந்தைகிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்ற மாதிரி படம் முடியுது. எனக்கு இது ரொம்ப இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. படத்தில் ஒர்க் பண்ண சிவா பிரதர், உங்களை இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப புதுசாக இருக்குது பிரதர். அண்ட் கிரேஸ் ஆண்டனி, அவங்களோட கும்லாங் நைட்ஸ் ரொம்ப பிடிச்ச படங்களில் வந்து அஞ்சலி மேம், எல்லாருக்கும் இந்த படத்தில் அசோசியேட்டான எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் வந்து ராம் சார் வந்து எனக்கு அண்ணன் தான். நான் அடிக்கடி எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவார் அண்ணன். நாங்கள் விடிய பேசிகிட்டு இருப்போம். நிறையா ராம் சார் வந்து எனக்காக சவரகத்தி பண்ணும்போது எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த பறந்து போ படம் வந்து நான் இந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் வந்து சினிமா சேர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு இது ஒன்று படித்தேன். என்னென்னா, வைரமுத்து சார் வந்து எனக்கு வந்து ஞானம் கிடச்சது வந்து அடையார் ஆலமரத்து கீழே தான் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் படித்தேன். இந்த ஆலமரத்தை நான் எப்படியாவது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், காலையில் ஒரு 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நிற்கிறேன். ஒரு அடையார் பஸ்ஸு 23C ஏதோ ஒரு இதுக்கு. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், சார் இங்கே அடையார் ஆலமரத்துக்கு
அடையாறு ஆலமரத்துக்கு எதுக்கு, சரி அடையாறு ஆலமரத்துக்கு எங்கேப்பா போனோம் பக்கத்தில் அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அடையாறு ஆலமரத்துக்கு தான் சார் நான் போனோம் அப்படின்னேன். யோ அவன் எல்லாரும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான், நீ எதுக்கே ஆலமரத்துக்கு போகிற அப்படின்னு கேட்டான். என்னை பயங்கரமாக திட்டினார். ஆனால் நான் அந்த ஆலமரத்துக்கு போயிட்டேன், அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு அருமையான படம். தேங்க்யூ ராமண்ணா. ப்ரெஸ் மீடியா வந்திருக்க கெஸ்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மாரி செல்வராஜ் சார் வந்து பர்சனலாக தெரியாது, பேசினது கூட இல்லை. பட் அவர் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி வேலை பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது ஷோஸ் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் யுவர் மாஸ்டர். எனக்கு ரொம்ப உங்கள் மேலே பர்சனலாக ஒரு கனெக்ட் வருது சார். அண்ட் இங்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 3 பேரை ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பாலா சார், வெற்றிமாறன் சார், மிஷ்கின் சார், ராம் சார். இதில் என்னென்னா இவங்க 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ், ரொம்ப டெரராக இவங்களை பார்த்தாலே இருக்கும். அவர் பாருங்கள், அவர் உட்காந்துருக்க போசே பாருங்களேன், ஒரு மாதிரி பெரம்பு வச்சுட்டு என்னடா பேசுகிறீங்கன்ற மாதிரி உட்காந்துருக்காரு. பட் அவர்கிட்ட போய் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் அவர் எவ்வளோ ஸ்வீட்டுன்னு தெரிஞ்சது. அதே மாதிரி வெற்றி சார், பாலா சார், அவங்கள வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஐ திங்க் சம்டே கெட் டு மீட் யூ சார். அண்ட் கண்டிப்பாக ஐ திங்க் நிறைய பேர் அதை கேட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அண்ட் கம்மிங் டு ஃபஸ்ட்டு ராம் சார், அப்புறம் நான் படத்துக்கு வந்துடுறேன். ராம் சார் வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்கிறதுக்கு முன்னாடி நான் போர்டிங் ஸ்கூலில் படிச்சிருந்ததுனால படம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப்பில் வந்து ஒரு பஸ் ட்ராவலில் நான் வந்து கட்டுறது தமிழ் படம் பார்த்தேன். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் அந்த படம். அதில் ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த நல்லா படித்து தமிழ் மீடியமில் சேர்ந்துருப்பார், ஏன் தமிழ் மீடியமில் சேர்ந்த அந்த கேள்வியும். அதுக்கப்புறம் அந்த ஐடி கம்பெனியில் அவர் பார்க்க போவார், அந்த 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு, ஆனால் ஒரு மக்கு இவன் வந்து, ஆனால் நல்லா படிக்கிற பையன், ஆனால் தமிழ் மீடியம்ன்றதுனால 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல எக்ஸாக்டாக. அந்த ஒரு ஆதங்கம், அந்த கேள்வி, அந்த ஒரு எப்பரா நீ இப்படி இருக்க, எப்பரா நீ அந்த, அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஐ திங்க் சம்வேர் இட் இஸ் ஆல் அன் இன்ஸ்பிரேஷன் டு டிராகன். அதுக்கப்புறமா இவங்க அஞ்சலி மேமோட நிஜமாக தான் சொல்கிறியா அந்த டைலாக் வந்து ஒரு 10-15 மாடுலேஷனில் அந்த படத்தில் இருக்கும். ஐ திங்க் நம்ம பார்க்குற படங்கள்ல தானே நம்ம இன்ஸ்பயர் ஆகும். இப்போ உனக்கு சொன்னால் புரியாது மச்சான்றது ஒரு 10 இடத்துல வரும் உண்மை கடவுள் இல்லை, எல்லாம் வேறு மாடுலேஷனில். ஐ திங்க் நீங்கள் யூனோ வி ஆல் ஃபெல் இன் லவ் வித் யூ இன் வெல் சீயிங் கட்டுறது தமிழ் மேம். நைஸ் டு சி யூ. அண்ட் ஸோ கம்மிங் பேக் டு த படம், இந்த படம் எனக்கு பார்க்குறதுக்கு இது கிடச்சிது. என்னுடைய புரிதல் இந்த படத்தில் வேறு இருந்தது சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் உலகத்தில் எல்லா எக்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் அட்லீஸ்ட் என் எக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறமா இந்த சன்ஃப்ளவர் வர சீக்வன்ஸ் தான் இந்த படத்தோடைய மோஸ்ட் ஃபேவரட் சீக்வன்ஸ். எனக்கு ரொம்ப அழகான சீக்வன்ஸ். அதாவது ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டார் அந்த எக்ஸ் விஷயத்தை, ரொம்ப அழகாக நார்மலைஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் எல்லாரும் இந்த குட்டி பையன் வந்து பயங்கர டார்ச்சர். எனக்கெல்லாம் வந்து அப்பாடா நல்ல வேளை நம்மளுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற ஃபீலும், இந்த பாலாஜி சக்திவேல் சாரை போட்டு அவன் ஒரு கொட்டிட்டு போவான் அந்த சீனில், அந்த மாதிரி யாராவது அவனை கொட்டி அடங்குங்களாண்டா படம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஃபீலும் எனக்கு வந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது. பட் ஆனால் இவர் அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ரொம்ப மென்மையாக இல்லைப்பா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது. சரி ஓகே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு, தேங்க் காட்னு சொல்கிறதா நல்ல வேலை கல்யாணம் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி ஒரு அனாயிங் சைல்டாக தான் நான் இருந்திருக்கேன். அதனால என்னை தூக்கி போர்டிங் ஸ்கூலில் போட்டாங்க 8-9 வருஷம் படுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிர்ச்சி சிவா சார் வந்து இப்போ எப்படி ராம் சார் வந்து சீரியஸ் படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக கிடையாது. எனக்கு கட்டுறது தமிழ் அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு கருணாஸ் கேரக்டர் வரும். ஐ திங்க் அதில் இருக்கிற ஹியூமர் விட ஒரு எதுலையுமே கிடையாது. அந்த பயப்படுறது, அந்த சுச்சுவேஷன் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி சாரோட மிர்ச்சி சிவா சார் வந்து திடீர்னு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நிஜமாக ஃபீல் பண்ணுறாரா, இந்த ஃபீல்லாம் வந்தது. பட் ஆனால் ஏன் ராம் சார் அவரை காஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, நம்மளுக்கே தெரியாமல் இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப எம்பத்தட்டிக் ஒரு ஃபாதர். இவர் முரட்டான ஃபாதர்லாம் இல்லை, முரட்டான ஃபாதர். இப்போ நம்ம இதே ரோல் வந்து நம்ம அழகம் பெரும்பால் சார் பண்ணியிருந்தாருன்னா அதை கன்வின்ஸ் பண்ணணும் அவர் வந்து ஒரு அன்பான அப்பா, ரொம்ப மென்மையான அப்பான்றது. பட் இங்கே மிர்ச்சி சிவா சார் வந்து அதை ப்ளே பண்ணது வந்து ஐ திங்க் இட் இஸ் டு பி வெரி ஈஸிலி எம்பத்தட்டிக். அண்ட் அதான்
இப்போ அதே மிஷ்கின் சார் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா நான் யோசிச்சு பார்த்தாங்க உட்காந்துட்டு இருக்கும்போது நான் 4 கொட்டு அந்த இது. ஸோ அது ஒன்று. அண்ட் எனக்கு படத்தில் தான் டேக்அவே, இன்னொன்று ஒரு பெரிய டேக்அவே அந்த எல்லாரும் அந்த குழந்தை ஆங்கிள் பார்க்குறாங்க. எனக்கு என்னன்னா சார், அந்த எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பிரேக்கப் ஆயிடுச்சு. அவர் சொல்லுவா இந்த மாதிரி, நீ நல்லா நேரில் பேசுகிற ஆனால் வந்து ஃபோனில் ஒழுங்காகவே பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் தான் என்ன இது, சரி ஓகே ஏதோ ரீசன் சொல்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் பார்க்குறேன், பஸ் ஏறும் போது ஒரு கால், பஸ்ஸில் ஏறிட்டேன்னு ஒரு கால், பஸ்ஸில் உட்காந்துட்டேன்னு ஒரு கால், கால்லே இருக்காங்க சார். அது செக் பண்ணுறாங்களா இல்லை நிஜமாலே இப்படி இது பண்ணிக்கிறாங்களா? ஓ இதுதான் ரிலேஷன்ஷிப், இதுதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போல் அப்டேட் பண்ணினே இருக்கணும் போல இருக்கு, எங்கே இருக்குன்னு. திடீர்னு ஒரே ஒரு இடத்துல போட்டு வீடியோ காலில் வராங்க. அதான் அந்த சன்ஃப்ளவர் சீக்வன்ஸில் அது வந்து செக் பண்ணுறாங்களா யாரோட இருக்குன்றது, இல்லை அது ஒரு மாதிரி மேட்ச் பண்ணுறாரு ராம் சார். அது என்ன மேட்ருன்னு தெரில எனக்கு. ஸோ அது ஒன்று. ஸோ இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, லைக் ஹவு தே கிவ் so much டைம் டு each other to make the relationship happen. அது ரொம்ப அழகாக இருந்தது அவங்க 2 பேரோட சீக்வன்ஸில். எனக்கு அது ஒரு இதுவாக இருந்தது. அண்ட் நான் இந்த படத்துலேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது, அந்த வாத்து முட்டையில் டைனோசர் இருக்குமா அப்படின்ற அந்த கேள்வி தான் எனக்கு படமாக தெரிஞ்சது. வாத்து முட்டையில் டைனோசர் வருமானா வராது, அவ்வளோதான், கதை ஓவர். பட் அந்த வாத்து முட்டையில் டைனோசர் வருன்ற அந்த நம்பிக்கை, வரலாமே அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் தான் நம்ம லைஃபே நவுத்துது நான் நம்புகிறேன். அதுதான் நான் இந்த படத்தை விட்டு எடுத்துகிட்டு போகிறதா நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் லவ்லி டு see all of you. அண்ட் என்னை கூப்பிட்டதுக்கு, இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ராம் சார் சொல்லுவார் மூவி மேக்கிங் இட் செல்ஃப் அ தெரப்பி அப்படின்னு. ஆனால் எனக்கு இந்த படமே ஒரு பெரிய தெரப்பி மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது எப்படி இந்த படம் பார்க்கும்போது இருக்கும்னா, சிவா சார் ஓட்டுற பைக் மாதிரி தான் இருக்கும். 2 சைடும் அந்த மூட்டையில் வச்சுட்டு, அந்த பிரச்சனைகள்ன்ற மூட்டையை வச்சுட்டு போகும்போது நடுவில் ஒரு பாப்கார்ன் வரும், அதை அப்படியே பிடிச்சி வாயில் போட்டு போகிற மாதிரி ஜாலியானதாக இருக்கும். அப்புறம் அஞ்சலி மாதிரி ஒரு க்ரெஸ்ஸுக்கு பூ கொடுக்குற மாதிரியான ஒரு தருணங்கள் நிறைய இருக்கும். அப்புறம் கிரேஸ் ஆண்டனி மேம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இறக்குறதுக்காக ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. எல்லாரும் சிவா சாரோட டான்ஸ் சொன்னாங்க. அவங்க டான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமானதாக இருந்தது. அப்புறம் அந்த இன்னசென்ஸ் ஆஃப் அஞ்சு வர்கீஸ் சார், அதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான தருணங்களின் தொகுப்பாக தான் இந்த படம் இருந்தது. எல்லாருக்கும் இது வந்து ஒரு தெரப்பி மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மகனே நான் கோவப்பட்டா புரிஞ்சுக்கோ, புரியாட்டி மன்னிச்சுக்கோ, நான் சொல்ல போறதெல்லாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் சம்மந்தப்பட்ட நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாம், சிங்கர்ஸ் எல்லாம் அன்பு, அவங்கள பற்றி திரும்ப பேச ஆரம்பித்தா அவங்களுக்கே போர் அடிச்சிடும் இப்போ. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரும் பாராட்டிட்டாங்க. தனியாக இப்போ போர் அடிக்க, திரும்ப நானும் சேர்ந்து போர் அடிக்க விரும்பலை. நான் படம் பார்த்து முடித்த உடனே மாரி செல்வராஜ், ராம் பக்கத்தில் தான் இருந்தான். ஆனால் நான் மாரி செல்வராஜ் தனியாக கூப்பிட்டேன். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து அந்த படத்தோட இயக்குனர் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கேன். அதே எண்ணம் தான் எனக்கு இருந்தது. நான் மாரியை கூப்பிட்டு கேட்டேன், இவன் ராமுக்கு அவ்வளோ இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் மாரி செல்வராஜன். நானும் அதுதான் சார் நினைக்கிறேன். சரி நம்ம என்ன பண்ணலான்னு. இல்லை நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் இங்கே ஒரு வேண்டுகோளோடு தான் நான் இங்கே வைக்க வந்திருக்கிறேன். விமர்சகர்களுக்காக, திரைப்பட விமர்சகர்களுக்கு தயவு செஞ்சு இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்களோட பாதம் தொட்டு நான் வேண்டி வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா ராம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து நமக்கு வேணும், நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும். இதை தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த படம் அவ்வளோ தூரம் பாதித்ததுனால அதிகமாக பேச வரல. எல்லாருக்குமே, இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சார், ஒரு முக்கியமான விஷயம், சார் உட்காந்துருக்கும் போது எங்கள் டைரக்டர் சொன்னார்,
நான் வெற்றி பாலா சார் 3 பேர் இருக்கிற ஒரே விழா எதாண்டா அப்படின்னு சொன்னார். இந்த நேரத்தில் வெற்றிமாறன் சாரையும் டைரக்டரையும் மேலே கூப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். கிளாஸில் இந்த ஃபெயிலான மக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நான் படம் பார்க்கல. அதனால் எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியல. பட் ஐ எம் ரியலி ஓவர்வெல்ம்ட் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ராம். இந்த ஈவெண்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ராம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காரு, படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ரிலீஸ் டிலே ஆகிட்டு போயிடுச்சு. அதுதான் அதனுடைய இந்த ஒரு சின்ன கேப்புக்கான ரீசன். அண்ட் ராம் எப்போவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ராமை பற்றி சொல்லணும்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங். இஸ் அ வெரி ஒரிஜினல் ரைட்டர். நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டு, ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட், ஒரு ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3, வாட் எவர், ஒரு 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 ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும், இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், ஒரு யூ நீட் அன் ஆன்டகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபில்ம், அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசித்து எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கியூரேட் பண்ணுறோம். ரைட்டிங்கை வந்து யூ குக் இட் சேயிங் தட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வெளியே ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுறது தான் ராமோட ரைட்டிங். தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக். திஸ் இஸ் சம்திங் அது நம்ம வேற யாராலையுமே அது பண்ணவே முடியறதில்ல. நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது. ஒரு செட் பேட்டர்னுக்குள்ளே போகிறோம். அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிகிட்டே இருக்காரு. இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்ணுறாரு அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை. எப்படி இருந்தாலும் அது ஒரு ராம் படமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் ராம் சொன்னார் கொஞ்சம் ஒரு ஃபன்னாக பண்ணலான் இருக்கேன், என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணனோ அதெல்லாம் ஒரு படமாக இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னாரு. தங்க மீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு, இந்த படம் வந்து என்னோட சன்னுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ நியூ தட் இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபன். அவருமே அதான் சொன்னார், ஒரு ஃபன் ஜேர்னி அப்படின்னாரு. அண்ட் ஐ நோ தட் இட் வில் டெஃபினெட்லி பி அ ஃபன் ஜேர்னி, அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் ராம் இஸ் அ கிரேட் டீச்சர். இதெல்லாம் என்னென்னா நான் ராம் பற்றி என்னுடைய இது சொல்கிறேன். இந்த படத்தோட சம்பந்தமானது இல்லை, பட் அபவுட் ராம். திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் ராம், அதனால் நான் சொல்கிறேன். ராம் வந்து இஸ் அ வெரி கிரேட் டீச்சர். ஏன்னா வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா அன்றைக்கி ஒரு இதில் பேசும்போது பேசணும், ஒரு யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு, அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ராம் ஹஸ் பீன் அ கைடு. லைக் சவுத் இண்டியன் சினிமாவில், தமிழ் சினிமாவில் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ஆஃப் பீட்டாக ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராம் தொடர்ந்து கைட் பண்ணுறாரு. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டு போனார், எல்லாரையும் கைட் பண்ணுறாரு, இன்ஸ்பயர் பண்ணுறாரு. இஸ் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் கிரேட் டீச்சர். ஐ ஹாவ் அன் இன்ஸ்டிடியூட். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த கொஸ்டினர் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். அதில் அந்த ஒரு பேப்பர் வந்து கிரியேட்டிவ் பேப்பர். அந்த கிரியேட்டிவ் பேப்பரில் இருக்க கொஸ்டின், உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் தமிழ் சினிமாவில் யார் அப்படின்னா 50%லேருந்து 60% வரைக்கும் ராம் தான் சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அ ஜெனரேஷன் ஆஃப் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த படமும் அதுபோல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். நன்றி. அண்ட் இந்த ஃபோட்டோகிராஃபுக்கு, இந்த ஈவெண்ட்டுக்கு நன்றி, மாரிக்கும் நன்றி. ஏன்னா வந்து பாலுமகேந்திர சாருடைய அசிஸ்டன்ஸு நாங்கள் பொதுவாக அப்படி ஒன்றா சேர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் இல்லாத நேரத்தில். இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவர் பாலாஜர் வந்து அடிக்கடி வரமாட்டார், நாங்கள் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அவரோட இது இருக்க மாட்டார். இந்த இடம், இந்த ஸ்டேஜ் இஸ் ஆமாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ். தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ வெரி மச்.
நான் இந்த மூமெண்ட் பற்றி பேசுகிறேன். பாலாண்ணா வந்து எனக்கு காலேஜ்லேயும் சீனியரு, சார்ட்டையும் சீனியர், வெற்றி ஒர்க் டுகெதர். தெரிஞ்சு நாங்கள் 2007 கிட்டத்தட்ட இந்த 20 வருஷத்தில் 3 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல இதான் முதல் நாள் நிற்கிறோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் இது வந்து ஒரு எங்களுடைய மாஸ்டர் பாலு மகேந்திரா சாரினுடைய மிச்சங்கள், இல்லாட்டி அவர் போட்ட ரோட்டில் நடந்திருக்க 3 பேர். ஸோ பாலு மகேந்திரா சார் இதை பார்த்தோன்னா ஐ திங்க் வில் பி வெரி ஹாப்பின்னு நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் வில் பி சீயிங் அஸ் ஃப்ரம் சம்வேர். தேங்க்யூ. அப்புறம் பாலு மகேந்திராவுக்கு ரொம்ப பிடிச்ச, அவரோட அசிஸ்டன்ஸில் ரொம்ப பிடிச்ச ஃபில்ம் மேக்கர் வந்து ராம் தான். தேங்க்யூ. Aiko, please join us on stage. Mrs. Nandini and Aiko. அனைவருக்கும் வணக்கம். ராம் அவர்களுக்கு நன்றி. முதல்ல வந்து இந்த படத்தில் இருந்த பாடல்கள் எல்லாம் நான் வந்து எனக்கு முதல்ல அவர் கூப்பிட்டுட்டு இந்த பறந்து போ படத்துக்கு 3 பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கூப்பிட்டாரு. நான் வந்து எனக்கு அப்போ பேராசை, நிறைய பாட்டு பண்ணணும் இந்த படத்தில், அவ்வளவு அழகான ஒரு சூழல்கள் இருக்குது இந்த படத்துலன்னு சொல்லிட்டு சொன்னப்போ சின்னதாக அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே ஒரு 25 பாட்டு எழுதிட்டோம் இந்த படத்துக்கு. 25 பாட்டு பண்ண உடனே அப்புறம் அது ரொம்ப அதுலேருந்து 19 பாட்டு இந்த படத்தில் இருக்குது. இது 1000வது பாட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ராம் சார் வந்து சொன்னார், இது வந்து ஸ்பெஷலாக இருக்கணும், நீங்கள் யாரை கூப்பிடணும், யாரோட முன்னிலையில் இதை வந்து நீங்கள் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டார். கேட்டப்போ நான் வந்து சங்கர் சாரும் ரஹ்மான் சாரும் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தான் முதல்ல சொன்னேன். சொன்னப்போ அப்புறம் ரஹ்மான் சார் வந்து ஊரில் இல்லை, சங்கர் சார் வந்து ஒரு கமிட்மெண்ட்னால வர முடியலன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தப்போ என்னோட முதல் பாட்டு வந்து நான் எழுதினப்போ இரும்பிலே ஒரு ஹிருதயம் பாட்டு எழுதினப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் எந்த கேலரியில் வந்து என்னுடைய மனைவி மேலே காதலில் விழுந்தனோ அந்த கேலரியில் தான் அந்த பாட்டை எழுதினேன். நான் அந்த பாட்டு எழுதி முடிச்சுட்டு முதல்ல நான் வாசிக்க கொடுத்தது வந்து என்னோட மனைவி கிட்ட தான். அவங்க சங்கர் சார் பார்க்கறதுக்கு முன்னாடி, ரஹ்மான் சார் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க தான் அந்த வரிகளை முதல்ல படிச்சுட்டு என்னை பாராட்டினாங்க. அதே மாதிரி என்னோட இந்த 1000வது பாட்டு நான் எழுதி முடித்த உடனே முதல்ல படித்து காட்டினது என்னுடைய மகனுக்கு. ஸோ இவங்க 2 பேரோட முன்னிலையிலையும் இந்த பாட்டு அது ரொம்ப அழகான. Along with our favorite Grace Anthony ma'am அவர்கள், dearest Anjali ma'am அவர்கள், actor Aju Varghese அவர்கள், Vijay S. Das அவர்கள் and Master Mithul Rayan அவர்கள். Check. We also request Diya and Jess to come on stage. So, அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? Yes, please. எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா நானா இவங்களை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். பாலா சார் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன், பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன். அப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தமிழ் படம் பார்த்து நல்லா இருந்தது, ஞாபகம் இருக்கா சார் நீங்கள் சொன்னீங்க, அன்றைக்கி சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னீங்களா தெரியல, ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். அந்த வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன். அண்ட் ரேடியோ டைம்ஸ் வந்து நிறைய தடவை அவர்கிட்ட பேசியிருக்கோம். நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பார். ஸ்டேஜில் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஜஸ்ட் ஐ டேக் 2 minutes சார். எல்லாம் சார்பாகவும் பேசுகிறேன், ஆக்டர் சார்பாக. என்னென்னா மேடைக்கு வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க, ராம் சார் அப்படி இப்படி, அவர் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை சார், கோச்சிக்காதீங்க சார், அவ்வளோ சொன்னாங்கல்ல. ஸோ ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் படத்தை பற்றி பேசலை. ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன். நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காடில். சார் லொக்கேஷன் வந்துருங்க அப்படின்னாரு. அதாவது நானும் 18 வருஷமாக சென்னையில் யாருமே லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க, ஷூட்டிங்க்கு தான் வர சொல்லுவாங்க. ஆனால் லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன். ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டே போனேன், லொக்கேஷன் போனேன். லொக்கேஷன் போன உடனே
வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஏணியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு. ஒரு ஏணி இருந்தது. ஃபஸ்ட்டு டே வேற இல்லை, அவ்வளோ பெரிய டைரக்டரு. சார் அதெல்லாம் பெரிய மேட்டரா சார் அப்படின்னு தூக்குனா ஒரு 40 கிலோ அந்த ஏணி. சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னாரு. செம்ம வெயிட்டாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னேன். அது ஷூர் அப்படின்னாரு. என்ன இவ்வளோ கேட்குறாரு? ஷூர் தான் சார் அப்படின்னு. இந்த ஏணியை தூக்கிட்டு தான் சார் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வரும், அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ராக்கே இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது. உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டேன், இப்போ கொஞ்சம் தயவுசெய்து இந்த ஏணி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னேன். இவர் என்ன கேட்டால் ஏதாவது ப்ராப்ளம் மச்சிச்சு? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார், ரெடி. காலைல ஷூட்டிங் சார், காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா 5 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மணிக்கு அந்த ஏணியை தூக்கிட்டு போகிறேன் நான். கேமரா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரியல. சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டேல சரி என்னன்னா சார் அவர் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோடனே நான் வந்து அந்த கல்லுலாம் இருக்குல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷமாக யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வர்றார் ராம் சார். வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்ல போகிறாரு பார்த்தா அப்படின்னாரு. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏணிக்கு நீ எதாவது தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது? ட்ரெயின் கலர் பிடிக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9:45 இன்னொரு ட்ரெயின் வருது சார். திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஸோ உடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு 8 சார் ட்ரெயின் வருது சார். திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ திருப்பி போகிறேன். திருப்பி போய் நின்றேன்னா பாலக்காடு டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின், காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க.